அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 656வது நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வேறு வேறு ஆளுமைகள், வேறுபட்ட தலைப்புகள், வேறுபட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பல செய்திகள் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நாம முடியாத ஒரு இடத்துக்கு போக போறோம். அண்டார்டிகா. உலகத்துல 2 மூலையில சவுத் ஜோன், நார்த் ஜோன்ல நம்ம போக முடியுமான்றது ஒரு பக்கம் ஒரு கேள்வி. போய் பார்க்கலாம்னு இருந்தாலும் பட் அங்க போய் இருந்து அந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக அட்டன் பண்ணி வந்தவர், நம்மிடையே வந்திருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் இன்னைக்கு பேச போறாரு. சார், நம்ம அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு எனக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம கிராக்கடைல் டர்டைல் பேசுனதுனால, ஷீ டர்டைல் பேசுனதுனால அன்னைக்கு உடனே அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் இது பத்தி, சார் இது நம்ம இதுல அந்தமான்ல இவர் இருக்காரு, விலங்குகளை பத்திலாம், பறவைகள் பத்திலாம் ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்படியே வாக்குல அண்டார்டிகா போயிருக்காரு அப்படின்னாரு. சரி, முதல்ல அண்டார்டிகா பேசிட்டோம், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்பர் கொடுங்க, சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நானும் பேசினேன், தொடர்பு கொண்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. டாக்டர் சந்திரகாசன் சிவபெருமான், ரொம்ப அருமையான பேரு. சயின்டிஸ்ட், ஆபீசர் இன்சார்ஜ், ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருக்காரு. அந்தமான் ரீஜன்ல இருக்கு, அந்தமான் நிக்கோபார் ரீஜன்ல இருக்கிறாங்க சாரு. இங்கேதான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டில மாஸ்டர் டிகிரி வைல்ட் லைஃப் பயாலஜி படிச்சிருக்காரு. டாக்டரேட் இதுல கேரளால கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வாங்கியிருக்காங்க. ஃபெலோஷிப் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 300 பேப்பர்ஸ், சயின்டிபிக் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு 40 புக்குக்கு ஆத்தராகவும் எடிட்டராகவும் இருந்திருக்கிறாரு. இதுல பார்ட்டிசிபேட் 36th இந்தியன் சயின்டிஸ்ட் எக்ஸ்பெடிஷன் டு அண்டார்டிகா. இது 2006 and 17ல நடந்திருக்கு. யங் சயின்டிஸ்டா இவர் போயிருக்காரு. யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப்பும் 2006 and 13ல வாங்கியிருக்காரு. அவரோட ப்ரொஃபைல் படிக்கும் போது எனக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல முடியுமானா, அவரு சில வார்த்தைகள் வாயிலெல்லாம் நுழையல. அது கஷ்டமா இருந்தது. அது அப்பயே யோசித்தேன், நான் சாரே சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சார், நானே எப்படி சொல்றது, வேற வழி கிடையாது, நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். தயவு செய்து உங்களை பத்தி முதல்ல உங்களோட விஷயம் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போனீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமா கேட்போம், அதையும் எடுத்துக்கோம். ஸோ இந்த நேரம் டாக்டர் சந்திரகாசன் சிவபெருமான் அவர்களுக்காக அண்டார்டிகாவை பத்தி தெரிஞ்சுக்குவோம். மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் உரையாக ஷேர் பண்ணிக்கிறேன். பண்ணீங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ட பிறகு ஷேர் பண்ணீங்க. இந்த பிபிடி தெரியுதா? தெரியுது. ஃபுல்லா தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுது. ஸ்லைட் ஷோ தெரியுது. ஓகே, தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் ஸ்டீஃபன் சார், மைண்ட் யுவர் மைண்ட் ப்ரோக்ராம் அது, மற்றும் கிருஷ்ணமூர்த்தி சார் இதை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பிளாட்ஃபார்முக்கு, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். நம்ம முன்னாடி சார் கேட்ட மாதிரி
ஆல்மோஸ்ட் சார் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் படிச்சது எல்லாமே மயிலாடுதுறை ஏவிசி காலேஜ், பிஎஸ்சி, எம்எஸ்சி. பிஎஸ்சி முடிச்சுட்டு கேரளா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பிஹெச்டி பண்ணேன். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ல ஒரு 2 வருஷம், அதாவது சிபிசிஎஸ்ஏ கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் அனிமல்ஸ் ஒரு கமிட்டியில் அது எக்ஸ்பர்ட் கன்சல்டண்டா ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அங்க இருக்கும்போது தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி 2008ல இருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாருக்குலாம் நல்லாவே தெரியும். அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஒரு 800 கிலோமீட்டர்ஸ், 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஏரியா லென்த் அண்ட் பிரெத் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 15 இயர்ஸாக. ஓவர் த பீரியட் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸில் சார் சொன்ன மாதிரி ஒரு 300 ரிசர்ச் பேப்பர்ஸ், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில், ப்ளஸ் 40+ புக்ஸ், அதுவும் நேஷனல் இன்டர்நேஷனல், அஸ் எடிட்டராக, அஸ் ஆத்தராக, ப்ளஸ் நிறைய அது அவார்டு, யங் சயின்டிஸ்ட் அவார்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 2 தடவை யங் சயின்டிஸ்ட் அவார்டு. அப்புறம் ஜப்பான் ஜெய்கா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, அது ஒரு ஃபெலோஷிப். மலேசியா விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் ஃபெலோஷிப்பு. அப்புறம் இது அண்டார்டிகா ஃபெலோஷிப், இது 4 மந்த், அதாவது 2 எக்ஸ்பெடிஷன் நார்மலாக அண்டார்டிகா போவாங்க. ஒன்று சம்மர் எக்ஸ்பெடிஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வின்டர் எக்ஸ்பெடிஷன். அது நம்ம போகும்போது வர சிலையில் நான் சொல்கிறேன். அப்புறம் சொன்னீங்கன்னா எங்க சென்டர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் சென்டர், பிஹெச்டி எம்பில் ரிசர்ச் ஒர்க்குக்கு. இது வரைக்கும் என்னோட கைடன்ஸில் ஒரு 10 பிஹெச்டி அவார்ட் ஆயிருக்கு த்ரூ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அப்புறம் எம்எஸ்சி டெசர்டேஷன், எம்பில் டெசர்டேஷன், இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் இன்னும் ஒரு 1/2 hourக்கு மேலேயே சொல்லலாம். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். சரி, நம்ம இதுக்கப்புறம் நம்ம அந்த அண்டார்டிகா ஜேர்னி, அதாவது எவர் லாஸ்டிங் ஐசஸ் மூலம் ஒரு ஜேர்னி, அதாவது ஒரு விஷுவல் ஜேர்னி நான் ட்ரை பண்ணுறேன் உங்களை எல்லாரும் விஷுவல் ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ அண்டார்டிகா பற்றி பேசணும்னா எப்படி பேசலாம்? சரி, அதெல்லாம் என்ன இருக்குது, ஏன் அண்டார்டிகா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ ஒரு டீட்டெயிலை பார்க்கலாம். அப்போ போகும்போது சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு ஏற்பாடு, அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாக், இது என்ன, அண்டார்டிகா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் எவ்வளோ பெரிய காண்டினென்ட்டு, அப்புறம் ஏன் பாலைவனமா இது பார்க்குறாங்க, அப்புறம் அண்டார்டிகாவோட லேண்ட்ஸ்கேப்பு, அப்புறம் யாருக்கு சொந்தமானது. இப்போ சொல்ல போனீங்கன்னா இது நோமேன் லேண்ட், பின்னாடி வர ஸ்லைட்லையும் அது டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் அண்டார்டிகா ட்ரீட்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன், ராம்சார் கன்வென்ஷன், நிறைய கன்வென்ஷன் இருக்குது. அதுமாரி இது ஒரு அண்டார்டிகா ட்ரீட்டி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் விமன்ஸ், அதாவது நம்ம லேடிஸ்லாம் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக லேடிஸ்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதோட தட்பவெப்பநிலை கால வரிசையை பார்க்கலாம். அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து ரிசர்ச்சுக்காக 1980s போயிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி போகிறாங்க, ஏன் போகிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அண்டார்டிகாவில் உள்ள அனிமல்ஸ், இப்போ நம்ம மெயின்லேண்டில் பார்க்குற மாதிரி எல்லா அனிமல்ஸும் அங்கே பார்க்க முடியாது. ஸோ அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இப்போதைக்கு உள்ள அண்டார்டிகா அப்படி கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனால் என்ன ஆகும், அது ஒரு மேப்பு, அது ஒரு இமேஜினேஷன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு மெல்ட்டிங்க்கு, பட் இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் போன எக்ஸ்பெடிஷன், அதாவது 2016 டிசம்பர்லேருந்து 17 ஏப்ரல் வரைக்கும், அது அந்த பீரியடு 4-5 months. ஸோ அது என்ன பண்ணணும், எப்படி போகணும், அதுவும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோட டீட்டெயில் ஆஃப் டாக். ஸோ இது அண்டார்டிகாவோட மேப்பு, இது ரஃப் சர்க்குலர் மேப்பு. அதையும் டீட்டெயிலாக என்னென்ன போர்ஷன், என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். சரி, உள்ள டீட்டெயிலாக அண்டார்டிகா அதை நம்ம பார்த்த கண்டென்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட், அதாவது யாருக்கும் உண்மை சொல்லலாம். இப்போ எப்படின்னா, அண்டார்டிகா மிகப்பெரிய பாலைவனம், இது நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னு கேட்கலாம், அது பின்னாடி வர ஸ்லைடில் அது டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் மிக மிக குளிரான ஒரு பிரதேசம்னு சொன்னால் இது அண்டார்டிகா தான். அப்புறம் அண்டார்டிகாவில் -93 டிகிரி சென்டிகிரேட் தான் இது வரைக்கும் அதிகமாக ரெக்கார்ட் பண்ண டெம்பரேச்சர்.
இது அப்புறம் பார்த்தா 90% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் தான் இருக்கு. அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆச்சுன்னா அது வந்து 90% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ மர்மமான கண்டம், மனிதன் யாருமே போனது கிடையாது. அதாவது 1800 வரைக்கும் யாருமே போனது கிடையாது. 1820 தான் ரஷ்யா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெடிஷன், அது பயணத்தின் போது தான் இது வந்து ஒரு கண்டம் இருக்குன்றதே கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலதான் எந்த மழையும் அங்க கிடையாது. இந்த இதையும் ஒரு உண்மையா நீங்க நம்ம நம்பிதான் ஆகணும். அதாவது இப்ப மழைன்னு நம்ம ஊர்ல மழை பெஞ்சுன்னா அடி தண்ணி ஓடுது அந்த மாதிரிலாம் கிடையாது. மழைன்னு பார்த்தா இந்த ஐஸ் பிரிசிபிடேஷன் தான் அது நம்ம மழையா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இது வந்து ஐரோப்பாவோட பெருசு. அப்புறம் ரெப்டைல்ஸ், நம்ம ஊர்ல உள்ள சினேக்ஸ், லிசார்டு இதெல்லாம் சொல்லுவோம், இது எதுவுமே அங்க கிடையாது. அது மாதிரி ஆண்ட்ஸ் கிடையாது. ஒரு ஈவன் பாத்தீங்கன்னா அந்த அண்டார்டிகாவோட சொந்தமான அனிமல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பென்குயின்ஸ், வேல்ஸ், சீல் இந்த மாதிரி அனிமல்ஸ். அதுவும் டீட்டெயிலா பார்க்கலாம் வர்ற ஸ்லைட்ஸ்ல. அண்டார்டிகான்னு ஒரு அது டைம் ஜோன் கிடையாது. இப்ப நம்ம இந்தியா நம்ம 2 ஸ்டேஷன் போனோம்னா இந்தியன் டைம் வச்சிருப்பாங்க. நாங்க ஷிப்ல இருந்த மாதிரி ஷிப்ல பார்த்தா ரஷ்யன் ஷிப், அதனால ரஷ்யன் டைம் வச்சிருப்போம். அதனால அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ஜோனே கிடையாது. பனிக்கட்டி குறைந்தபட்சம் 40 மில்லியன் ஆண்டுகளா உள்ளதுன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி அண்டார்டிகாவில் இந்த ஆர்மி, அதாவது ராணுவ நடவடிக்கை எதுவுமே பண்ண முடியாது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அண்டார்டிகா கீழே, அதாவது ஐஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம நம்பிதான் ஆகணும். ஒரு காலகட்டத்தில் கலிபோர்னியா மாதிரி நல்ல டெம்பரேச்சர் உள்ள தீவா தான் இருந்திருக்கு அண்டார்டிகா. பட் காலப்போக்கில் கம்ப்ளீட் ஐஸ் ஆயிருக்கு. என்ன சொல்ல போனா சர்ச்சு 7 சர்ச் இருக்குன்னு சொல்றாங்க அண்டார்டிகாவில். அதுவும் நமக்கு தெரியாத உண்மை. இப்ப அதை நம்ம நம்பிதான் ஆகணும். அண்டார்டிகாவில் ஆழமான டீப் லேக், அதுவும் உப்பு தன்மை வாய்ந்த ஒரே ஒரு லேக் இருக்கு. அது வந்து சால்ட் லேக். அது எப்பொழுதுமே ஃப்ரீஸ் ஆகாதான். 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் உள்ளது. நீங்க கேட்கலாம் எங்க போகுது, யாரு ரன்வே போட்டு வச்சிருக்காங்க, எப்படி இந்த பிளைட் இறங்கும்? இந்த பிளைட் ஐஸ்ல தான் இறங்கும். அதையும் பார்க்கலாம். நான் கடைசியா அது அந்த ஸ்லைடும் காமிக்கிறேன். இது இருக்கு வல்கானிக் ஐலண்ட். நம்ம அந்தமான்ல ஒரு 2 வல்கானோ, ஒன்று வந்து நார்கொண்டம் ஐலண்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று பேரன் ஐலண்ட் சொல்லுவோம். 2 வல்கானிக் ஐலண்ட். அதுல நார்கொண்டா ஐலண்டு எக்ஸ்டிண்ட் வல்கானோ, பேரன் ஐலண்டு ஸ்டில் இது இப்பவும் ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி அண்டார்டிகால வல்கானிக் ஐலண்டும் இருக்கு, எரிமலைகள். அப்புறம் ஓசோன், இது ஐரோப்பாவை விட 2 மடங்கு பெரிய ஓசோன் ஹோல். அதனாலதான் அது அண்டார்டிகா ட்ரீட்டி சைன் பண்ணி நம்ம வந்து வேர்ல்டு ஓசோன் டே எல்லாம் ரெகுலரா எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றோம். டு இது அவேர்னஸ் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், கம்யூனிட்டிஸ், பப்ளிக். அப்புறம் இங்க வந்து இது போலார் பியர் கிடையாது. நீங்க கேட்கலாம் பனிக்கரடி இருக்கான்னு. இல்ல, பனிக்கரடி எங்க இருக்குன்னா ஆர்டிக்ல இருக்கு, அண்டார்டிக்ல கிடையாது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் ஒரு சில நேரத்தில் ஃபுல் டே, அதாவது டே நைட்டு கம்ப்ளீட்டாக லைட் இருக்கும், டார்க் ஆகாது, அப்படியே நைட்டாகவே இருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் கம்ப்ளீட்டாக டார்க்காகவே இருக்கும். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அது மாதிரி ஒரு 3-4 மாதம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நைட்டே கிடையாது, டேலியே தான் இருக்கும். நீங்கள் வந்து விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உங்கள் டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் தூங்கணும். அப்புறம் ஒரே ஒரு ஏடிஎம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னா மேக்முர்டோங்கிற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தின் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஏடிஎம். ஏன்னா இப்போ ஏடிஎம் நீங்க காசு எடுத்து நீங்க ஒன்றும் வாங்க முடியாது. நீங்க வந்து இப்போ பூம்புகாரோ கன்னியாகுமரியோ போற மாதிரி போயிட்டு இந்த ஷெல்லில் கிடைக்கிற ஒரு கிஃப்ட் ஐட்டம் எதுவுமே வாங்க முடியாது. நீங்க காசு எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பனியால் மூடப்பட்டிருந்தாலும் ஒரு இது இருக்குங்க, மலை, நம்ம வெஸ்டர்ன் காட், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு 1600 கிலோமீட்டருக்கு அதிகமாக நீளம் உள்ள ஒரு மலைத்தொடரும் பனி மூட்டத்துக்கும் கீழே பனி, அதாவது ஐஸ் ஷீட்டுக்கும் கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் அண்டார்டிகாவில் இருக்கு. சரி, இது மாதிரிதான்
இப்போ ஒரு ஐஸ் லேயர், அதுக்கும் கீழே இந்த மவுண்டைன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதையும் நம்ம நம்பிதான் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா அது அது அந்த அண்டார்டிகா எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. யூஎஸோட பெருசு, யூகேயோட பெருசு. அப்புறம் இந்த லேக், இந்த அண்டார்டிகா ஐஸ் ஷீட்டுக்கு கீழே உள்ள இது லேக். இது மாதிரி நிறைய லேக்கு உள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் யார் கண்டுபிடிச்சா? அதுக்கப்புறம் 1973ல பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸ் ஜேம்ஸ் குக் தான் ஃபர்ஸ்ட் அண்டார்டிகாவை கடந்து வந்தது. அதுக்கப்புறம் நார்வேயின் எக்ஸ்ப்ளோரர் ரோல்டு அமுட்சன் வந்து 1911ல இது அதாவது சவுத் போல தோட்டுட்டு வந்திருக்காரு. அப்புறம் பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸ் எர்னஸ்ட் ஷெக்கிள்டன், இது வந்து அண்டார்டிகா எக்ஸ்பிடிஷன்லயே ஒரு வந்து ஹீரோயிக் பீரியட்னு சொல்லுவாங்க, எர்னஸ்ட் ஷெக்கிள்டன். இது நான் டீட்டெயிலா ஒரு 2 ஸ்லைடு இருக்கு, அது காமிக்கிறேன். இப்ப நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒண்ணா பார்க்கலாம். அண்டார்டிகா எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதாவது ஆர்டிக் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அப்ப ஆர்டிக் இருக்கும்போது, வடதுருவம் இருக்கும்போது, தென் துருவத்திலையும் ஏதாவது நம்ம குளோப பேலன்ஸ் பண்றதாக இன்னொரு கான்டினென்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்மலா யோசி பார்த்தப்ப, அப்பதான் 2ஆம் நூற்றாண்டுல டைரின் மாரினஸ் தான் இது பேர் வச்சிருக்காங்க. அண்டார்டிக் பேர் எப்படி வந்ததுன்னா ஆன்டி ஆர்டிக், அதாவது ஆப்போசிட் சைட் டு ஆர்டிக். அதனாலதான் ஆன்டி ஆர்டிக் தான் அப்படியே டெரைவ் ஆகி அண்டார்டிகான்னு வந்தது. இது அண்டார்டிகா தெற்கே இருப்பதாக நம்பப்படும். அதாவது டெரா ஆஸ்திரேலியஸ் எனப்படும்ங்கிற ஒரு கண்டத்தின் ஆரம்ப காலம் மேற்கத்திய கோட்பாட்டிலிருந்து வந்ததுதான் ஆன்டி ஆர்டிக். இது அண்டார்டிகா கான்டினென்ட் 98%, அதாவது 4.7 கிலோமீட்டர் தடிமன் வரையில ஐஸ் திக்னஸ். அந்த திக்னஸ், ஐஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா, இந்த பனிப்பாறை இங்க பாக்குறீங்கன்னா, இதோட நார்மலா ஆவரேஜ் திக்னஸ் 4.7 கிலோமீட்டர் இருக்குமா. நீங்க இங்க இப்ப மேல பாக்குறதோட 10 மடங்கு கீழே ஐஸ் அதோட லென்த் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாலைவனம் மிகுந்த வெப்பநிலை. அதாவது இப்ப நம்ம டெசர்ட், நம்ம ராஜஸ்தான் தார் டெசர்ட் போனீங்கன்னா மழை இருக்காது. அதாவது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், குளிர் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம அண்டார்டிகா டெசர்ட்லையும். அதனாலதான் இது வந்து டெசர்ட்னு சொல்றாங்க. இப்போ மழையே நம்ம சொன்ன மாதிரி மழையே கிடையாது. இந்த பனிக்கட்டி தான் மழை மாதிரி விழும். நம்ம மிகவும் குறைந்த வெப்பநிலை எப்ப பார்த்தோம்னா -89.2 டிகிரி. அது வந்து ஓஸ்டாக் ரஷ்யன் சென்டர்ல தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 1983. இப்போ ரீசெண்டா 2010ல -93 டிகிரி சென்டிகிரேட். அப்புறம் ஜூலை 2013ல -93 டிகிரி சென்டிகிரேட்டும் ரீசெண்டா ரெக்கார்டான டெம்பரேச்சர். அப்புறம் குளிர் மாதங்கள் சராசரி, அதாவது நம்ம வின்டர் சீசன்ல நார்மலா டெம்பரேச்சர் எப்படின்னா -20ல இருந்து -30 வரைக்கும் போகும். நாங்க ஏப்ரல் மாசத்துல அங்கிருந்து கிளம்பும்போது -40. அதே வந்து டெல்லியில லேண்ட் ஆகும்போது +40. எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அப்புறம் கோடை காலத்துல அந்த ஐஸ் எல்லாம் ஒரு 4 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதாவது சராசரியா இந்த கடற்கரை ஆழம் பாத்தீங்கன்னா 50 மீட்டர்ல இருந்து 800 மீட்டர் டெப்த் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஆவரேஜா 500 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பனிக்கட்டி அதாவது அந்த ஆவரேஜ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7200 அடி இருக்கும். சராசரி கடல் மட்டம் அதான் சொன்ன 500 வரைக்கும் போகலாம். இப்போ வந்து ரிசர்ச்சுக்குன்னு போறவங்க அப்படின்னா சம்மர் மந்த், அதாவது கோடை காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4000ல இருந்து ஒரு 5000 ரிசர்ச்சர்ஸ் தான் இருப்பாங்க. சம்மர்ல அதிகமா இருப்பாங்க. வின்டர்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன்லயும் மேக்ஸிமம் ஒரு 20-25. நம்ம செஷன் பொறுத்த வரைக்கும் 2 செஷன்லயும் ஒரு 25-30 பேர் ஒரு சென்டர்ல வந்து 20 பேர் 25ல இருந்து 30 சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, எல்லாம் மிக்சடா நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், மெக்கானிக், இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க ஒரு சென்டர்ல, நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும். அதான் அது வந்து நம்ம குளிர்காலத்தை போனீங்கன்னா ஒரு 1000 பேர் அப்படியே எல்லாம் மேக்சிமம் வந்து எல்லாம் போகணும்னா சம்மர் எக்ஸ்பெடிஷன் நான் போன மாதிரி 4 மாசத்துல 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்க. அதே வின்டர் எக்ஸ்பெடிஷன்னா 12 மாசத்துல இருந்து 14 மாசம் வரைக்கும் இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மக்கள் தொகை வந்து
வெறும் 125 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் 1993 பார்த்தீங்கன்னா சவுத் போல்ல வெறும் 28 பேர் மட்டும்தான் ரிசர்ச் மட்டும் மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே வெறும் 28 மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ இதான் அண்டார்டிகாவோட மேப்பு, அதாவது சேட்டலைட் மேப்பு. ஸோ இது ஒரு வகையான மேப்பு. அப்புறம் அண்டார்டிகா எங்க இருக்கு, எவ்வளவு பெருசு? அண்டார்டிகா அதாவது 7 கான்டினென்ட் சொல்றோம் இல்லையா, அந்த 7 கண்டத்துல வந்து அண்டார்டிகா வந்து 5வது பெரிய கண்டம். இது அண்டார்டிகா தீப கண்டத்தின் நீண்ட கை வந்து அமெரிக்காவோட சைடுல, அதாவது டைரக்டா நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அண்டார்டிகா வந்து ஈஸ்ட் அண்டார்டிகான்னு சொல்லுவோம், இன்னொரு போர்ஷனை வெஸ்ட் அண்டார்டிகான்னு சொல்லுவோம், இன்னொரு போகத்தை பெனின்சுலர் அண்டார்டிகான்னு சொல்லுவோம். அந்த பெனின்சுலர் அண்டார்டிகா தான் அமெரிக்கா சைடுல நியர்பை. இப்போ நம்ம நிலப்பரப்பு, மெயின்லேண்ட்ல உள்ள நிலப்பரப்பு, நம்ம அருகில் உள்ள நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். நம்ம வந்து நார்மலாக நம்ம எக்ஸ்பெடிஷன், நம்ம இந்தியன் எக்ஸ்பெடிஷன் சவுத் ஆப்பிரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா 4000 கிலோமீட்டர்ஸ். இது மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 14.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்டையர் அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஐஸ். இது ஏன் பாலைவனம் சொல்றோம்? நமக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது நம்ம டெசர்ட், நம்ம கிரேட் இண்டியன் டெசர்ட், தார் டெசர்ட் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 250 மில்லிமீட்டர் தான், அதோட 250 அதோட குறைவான ரெயின்ஃபால் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் அண்டார்டிகாவிலும் 250க்கும் குறைவான மழை. அப்புறம் இந்த வரையறைப்படி அண்டார்டிகா பாலைவனமா சொல்லலாம். கண்டத்தின் உட்பகுதி ஈவன் உள்ள சவுத் போல், ஈவன் இன்டீரியர் போனீங்கன்னா இந்த 250 போயின்னா அவுட்டர், அதாவது அண்டார்டிகா சப்கான்டினென்ட். இப்போ இன்டீரியர் அண்டார்டிகா போனீங்கன்னா 50 மில்லிமீட்டரும் குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் இது டெசர்ட்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம தார் டெசர்ட்ல சூறாவல் புயல் அடிக்கிற மாதிரி அண்டார்டிகாவிலும் அடிக்கும். அப்புறம் ட்ரை வெதர், அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக உள்ளது தான். அதனால தான் அண்டார்டிகாவும் ஒரு டெசர்ட்னு சொல்கிறோம். அப்புறம் வாட் இஸ் அண்டார்டிகா லேண்ட்ஸ்கேப்? அண்டார்டிகா தான் சொன்னேன், ஈஸ்ட் அண்டார்டிகா, வெஸ்ட் அண்டார்டிகா, அப்புறம் தீபகற்பம், அதாவது பெனின்சுலர் இந்தியா. அப்புறம் பனிக்கட்டி, அங்கே உள்ள பனிக்கட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் மாதிரி ஐலாண்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மலையே நம்ம வந்து வின்டர் சீசன்ல ஈவன் வெஹிக்கிள் இல்லாமல் நம்ம ஐஸ்லேயே நடந்து போகலாம். ஒவ்வொரு நம்ம ரிசர்ச் ஸ்டேஷன் பக்கத்தில் ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு. அப்போ வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகலாம். இது சம்மர்ல கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அப்புறம் 98% அதிகமான பனிக்கட்டி, அதாவது 70% ஃப்ரெஷ் வாட்டர் அண்டார்டிகால இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பனிப்பாறை, பனி, பெரிய ஆறு, எல்லாமே ரிவர் எல்லாமே இந்த நம்ம ஐஷீட்டின் கீழே இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். இதான் நிலப்பரப்பு, அதாவது எரிமலை சொன்னோம் இல்லையா, அண்டார்டிகாவிலையும் வல்கானிக் ஐலாண்ட் இருக்கு. அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3794 மீட்டர் ஹைட், அதாவது அது வந்து ஒரு வல்கானிக் ஐலாண்ட். அதான் 7 கண்டத்துல தனியா ரொம்ப தனிமைப்பட்ட கண்டம்னா அண்டார்டிகா தான். அதாவது யாரும் அது ரெகுலரா போக முடியாது. அப்புறம் நாம் அனைவரும் எல்லாரும் நம்ம ஒத்துக்கணும்னா இந்த அண்டார்டிகாவுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அண்டார்டிகாவுன்னா நோ மேன் லேண்ட். இதுல பார்த்தீங்கன்னா பென்குயின்ஸ், அங்க உள்ள அனிமல்ஸ், பென்குயின்ஸ் இல்ல சீல்ஸ், வேல்ஸ், இவங்க தான் அந்த அண்டார்டிகாவோட சொந்தம். ஸோ ரிசர்ச் சென்டர் நிறைய 55 கண்ட்ரிஸ் ரிசர்ச் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஹூ ஓன்ஸ்? நோபடி ஹூ ஓன்ஸ். எங்கெங்கெல்லாம் நம்ம ரிசர்ச் பேஸ் இருக்கும் அவங்க ரிசர்ச் பேஸை நம்ம சொல்லுவாங்க, நம்ம இந்தியா ஸ்டேஷன், இந்தியா லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் யாருமே உரிமை கொண்ட முடியாது. யாரெல்லாம் அந்த அண்டார்டிகா ட்ரீட்ல சைன் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே அண்டார்டிகா ரிசர்ச் ரெகுலராக போகலாம். தே கேன் ஹாவ் தேர் ஓன் ரிசர்ச் பேஸ் ஆல்சோ. இது அண்டார்டிகா ட்ரீட்டி. இது வந்து 1957 இன்டர்நேஷனல் ஜியோ பிசிக்கல் இயர்ல இது வந்து அண்டார்டிகா ட்ரீட்டி சைன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 12 கண்ட்ரீஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ 55 கண்ட்ரீஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய டீட்டெயிலாக இருக்கு. அது நான் போனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக போகல. இது நம்ம பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன், ராம்சார் கன்வென்ஷன் மாதிரி இது ஒரு கன்வென்ஷன். இது யாரெல்லாம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே அதில் அண்டார்டிகாவில் ரிசர்ச் பேஸ் வச்சுக்கலாம். They can go for regular expedition. இதுதான், அதாவது ஷெக்கிள்டன் என்டூரன்ஸ் எக்ஸ்பெடிஷன் டிரான்ஸ் அண்டார்டிகா. இவர் 3 முறை அண்டார்டிகா போயிட்டு வந்திருக்காரு. 1917 இவர் வந்து அண்டார்டிகா கிராஸ் பண்ணி, அதாவது ஒரு சைடுல இருந்து சவுத் போல கிராஸ் பண்ணி அடுத்த சைடுக்கு போனார். இப்ப இவரு ஃபர்ஸ்ட் 1 or 2 எக்ஸ்பெடிஷன் போனப்ப 2-3 தடவை இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெடிஷன் போனாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. போயிட்டு ஷிப்பு ஸ்டக்கப் ஆகி நிறைய டேமேஜ். இவரு ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பெடிஷன்ல லக்கியா எஸ்கேப் ஆகி 3வது எக்ஸ்பெடிஷன் வந்து 1914 இருந்து ட்ரை பண்ணி 1917 தான் அவரால் ஒரு தூரத்துல இருந்து அடுத்த தூரம் சவுத் போல கிராஸ் பண்ணி போக முடியுது. இப்ப இவர் வந்து அந்த எக்ஸ்பெடிஷன் போனப்ப அவருக்கு மேன் பவர் வேணும் இல்லையா? அவர் இந்த வந்து ஒரிஜினல் அட்வர்டைஸ்மெண்ட் அவர் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா, ஃபார் மென்ஸ் வாண்டட், ஃபார் ஹசாடஸ் ஜெர்னி, ஸ்மால் வேஜஸ், பிட்டர் கோல்ட், லாங் மந்த்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் டார்க்னஸ், கான்ஸ்டன்ட் டேஞ்சர், சேஃப் ரிட்டர்ன் டவுட்ஃபுல். இதை நீங்க ஒத்துதான் ஆகணும். ஏன்னா இப்பவும் இதே தான் அப்ளிகபிள். அதாவது அண்டார்டிகா போனீங்கன்னா ரிட்டர்ன் வந்தாதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ ஈவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வி லாஸ்ட் நம்மளோட ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருந்தாங்க. அது முன்னாடி ஒரு 3-4 பேர் இறந்துருக்காங்க. டீட்டெயில் நம்ம பின்னாடி காமிக்கிறேன். இருந்தும் நிறைய பேர் அப்ளை பண்ணி போய் அந்த எக்ஸ்பெடிஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது சார் எர்னஸ்ட் ஷெக்கிள்டன் தான். அதனால தான் இந்த பீரியட் வந்து அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்ல ஹீரோயிக் பீரியட்னு சொல்லுவோம். அது நிறைய ஹிஸ்டரி இருக்கு. பட் அதெல்லாம் போனோம்னா நான் வந்து உள்ளதை முடிக்க முடியாது. அது என்ன 3-4 மணி நேரம் வேணும். அதனால கொஞ்சம் குயிக்கா நான் முடிச்சிடறேன். இப்போ ரீசெண்ட் ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா 1999 எம்எஸ் எக்ஸ்ப்ளோரர் பனிப்பாறையில மோதி நவம்பர் 23 2007 அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா மூழ்கியாச்சு. அப்புறம் 1978 ஹோப் பே அருகே ஒரு பால்மா என்ற குழந்தை அது ரீசெண்டா அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேபியா பிறந்தது வந்து 1978 தான். அதை விட்டா வேற அதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அப்புறம் 1979 ஒரு நியூசிலாந்து சுற்றுலா பயணத்து, அதாவது டூரிஸ்ட் சார் கேட்டப்ப சொன்னோம் இல்லையா, நியூசிலாந்து இருந்து அப்படின்னா அது ராஸ் தீவுல ஒரு மலையில மோதி அங்க இருந்து 250 பேர் இறந்திருக்காங்க. அப்புறம் 1991 அண்டார்டிகா 95 அதாவது அந்த அக்ரிமெண்ட் உள்ள நாடுகள்ல சுரங்கம் மற்றும் துளையிடுதல் எவ்வாறு ஒழுங்குபடுத்து என்பது ஒரு மாநாடு முன்னெழியப்பட்டது. பட் அதுவும் நடக்கல. அப்புறம் இது இங்க வந்து எதுவுமே நம்ம நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆர்மி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோஷன் அதுவும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் விமன்ஸ் இதுவும் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 1950க்கு அப்புறம் தான் விமன்ஸே பர்மிட் பண்ணியிருக்காங்க அண்டார்டிகாவுக்கு. ஏன்னா நிறைய லாஜிஸ்டிக் இஷ்யூ இருக்கும் அப்படின்னால. அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா ரிசர்ச்சர்ஸ் எல்லா கண்ட்ரில இருந்து போயிருக்காங்க. ஈவன் நாங்க போனப்ப எங்க ஷிப்லயே எங்க டீம்லயே ஒரு 5-6 விமன்ஸ் இருந்தாங்க. அதாவது இஸ்ரோல இருந்து ட்ரிவாண்ட்ரம் இஸ்ரோ, ஹைதராபாத் இஸ்ரோ, இந்த மாதிரி ரிசர்ச். அப்புறம் எங்க டாக்டர்ஸும் ஒரு லேடி தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட எக்ஸ்பெடிஷன்ல தான், அதாவது இந்த சயின்டிஸ்ட் நம்ம ஸ்டேஷன்ல இருந்தாங்க, நம்ம பாரதி ஸ்டேஷன்ல. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் லேடி இஸ்ரோல இருந்து ஃபர்ஸ்ட் வின்டர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது இந்த லேடி தான். அதாவது மங்களாமணிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், 56 இயர்ஸ், அதுவும் 56 ஓல்டு லேடி. 400+3 days she spent in the Antarctica. அதாவது வின்டர் எக்ஸ்பெடிஷன் இவங்க பண்ணாங்க. இது வந்து லேட்டஸ்ட். அப்புறம் பயாலஜிக்கல் டைம் லைன் பார்த்தீங்கன்னா
அதாவது நம்ம காண்டினென்ட் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி அண்டார்டிகா ஒன்னா இருந்தப்ப கொண்டுவான பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருந்திருக்கு. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டா இருந்திருக்கு, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருந்திருக்கு, நிறைய நம்ம அனிமல்ஸ் இருந்திருக்கு. ஈவன் நம்மளோட டைனோசர்ஸ் வரும் அங்க இருந்திருக்கு. பட் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம், அது ஐஸ் கான்டினென்ட் ஆனதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாம இப்போ வந்து நம்மள்ட்ட பென்குயின் மட்டும்தான் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவில் ரிசர்ச் சென்டர் இந்தியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்பயிலேருந்து நம்ம இந்தியாவில் இருந்து ரிசர்ச் சென்டர் அங்கே ஆரம்பிச்சாங்க, நம்ம ரிசர்ச் டீம் எப்பயிலேருந்து போனாங்க, அது பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 ரிசர்ச் பேஸ், அதாவது தக்ஷின் கங்கோத்ரி, அப்புறம் மைத்ரி, அப்புறம் பாரதி. இது வந்து 3 ரிசர்ச் பேஸ். இப்போ தக்ஷின் கங்கோத்ரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப குறுகிய பீரியட்ல தான் இருந்தது, 83லேருந்து 88 வரைக்கும். ஏன்னா அது வந்து ஐஸ் மேல இருந்தனால அப்படியே மெல்ட் ஆகி உள்ள சப்மெர்ஜ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அதாவது மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, தக்ஷின் கங்கோத்ரி மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பை லக் அவர் நம்மளோட இந்தியா இன்னொரு சென்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது மைத்ரி. இது வந்து கம்ப்ளீட் ராக்ல இருக்கு, இது ஒன்றும் ஆகாது. இங்க 25 ரிசர்ச் பேஸ், அதாவது ரிசர்ச் ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இன்னொரு சென்டர் வந்து 2012ல கட்டுனது, அதாவது பாரதி வந்து ரிசர்ச் பேஸ். இது எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். நம்ம வந்து இந்தியாவில இருந்து ரிசர்ச்சை வந்து கோஆர்டினேட் பண்றது யார் அழைச்சிட்டு போறா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே உள்ள ஒரு ரிசர்ச் சென்டர், அதாவது நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச். இது வந்து கோவாவில் இருக்கு. இவங்க தான் வந்து அந்த ரெகுலேட் பண்ணி இந்தியாவோட ரிசர்ச் டீமை அண்டார்டிகா கொண்டு போகிறது, அங்கேருந்து கொண்டு வருது, ஸ்டேஷன் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அந்த NCPORங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் எப்போ பண்ணோம், 1981ல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் நம்ம போனது. அதாவது நம்ம 83ல நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் கட்டுற வரைக்கும் 2-3 வருஷம் நம்ம வந்து நேராக போவோம் ஷிப்பில், கோவாவிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். அதாவது வின்டர் மந்த்து நம்ம பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அண்டார்டிகா ட்ரீட்டியில் சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் கங்கோத்ரி கட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வின்டர் எக்ஸ்பெடிஷனும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் பார்த்துட்டா இந்தியா வந்து நம்ம வந்து 83ல் தான் ஃபர்ஸ்ட் அண்டார்டிகா ட்ரீட்டியில் சைன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது அண்டார்டிகா ட்ரீட்டிக்கு உள்ள நிறைய உறுப்பினர்கள், அதாவது நம்ம டீம் இப்போ பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரி நிறைய டீம், அந்த டீமும் அந்த ரிசர்ச் பேஸ் எல்லாத்துலேயும் நம்ம மெம்பர் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் எப்போ பண்ணால் 1981ல் 77 டேஸ், 77 டேஸ் 21 மெம்பர்ஸ் வந்து கோவாவிலேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணினா யாருன்னா நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லேட் இந்திரா காந்தி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனு ஃப்ளாக் ஆஃப் பண்ணது. ஒரு 21 மெம்பர்ஸ், அதாவது 9th January 82ல் ஸ்டார்ட் பண்ணி 21st February 1982ல் ரிட்டர்ன் ஆகி வந்திருக்காங்க. 77 டேஸ் குரூஸ் தான், அதாவது யாரும் அங்கே போய் ஸ்டே பண்ணல. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேஸ் தக்ஷின் கங்கோத்ரி, இது வந்து 1983லேருந்து 84லேருந்து கட்டி, பட் இது வந்து கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிட்டு. இந்த மாதிரி இருந்த சென்டரு, பட் அது என்னன்னா கம்ப்ளீட்டாக ஐஸில் மெர்ஜ் ஆகிட்டு. இது வந்து இந்தியா பேயில் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த பேஸ் இந்தியா பேஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் நம்ம மெட்டீரியல்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதை ஒரு பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கங்கோத்ரி கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லக்கா வந்து மைத்ரிங்கிற ஒரு ஸ்டேஷன் கட்டும். அது பேர் யார் வச்சதுன்னா, மைத்ரிங்கிற பேர் வச்சது நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லேட் இந்திரா காந்தி தான் பேர் வச்சாங்க மைத்ரின்னு. இது வந்து 1984 இறுதியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம டீம் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, மெட்ராலஜி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் இஸ்ரோ சேட்டலைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மற்ற மினிமம் தேவையான ஃபெசிலிட்டிஸு நீங்கள் இந்த ஸ்டேஷனில் கிடைக்கும். அது மைத்ரி, இதுதான் மைத்ரியோட லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்மளோட மைத்ரி ஸ்டேஷன். இங்கே வந்து 25 ரூம்ஸ் தான் இருக்கும், ப்ளஸ் டைனிங் ஹாலு, ரெக்ரியேஷன் ஹாலு, அப்புறம் ஸ்டோர் ரூம், அப்புறம் இங்கே உள்ள இந்த ஸ்டேஷன் உள்ளேயும் பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும்.
இங்க அந்த ஃப்ரண்ட்ல பாக்குறீங்களா ப்ளூ கலர் பாக்ஸ், இது வந்து நம்ம கண்டெய்னர் பார்த்துருக்கலாம் நீங்க துறைமுகத்துலலாம். இந்த கண்டெய்னரை தான் ரூம் மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம ராகுல் காந்தி இந்த ஜூடோ யாத்திரை போனப்போ அந்த கண்டெய்னரை மாடிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னரை மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ரூம் மாதிரி. இப்போ சம்மர் மெம்பர்ஸ் நாங்கெல்லாம் போகிறோம் இல்லையா, 3 மாதம் 4 மாதத்துக்கு நாங்கெல்லாம் இதில் தான் ஸ்டே பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டாய்லெட் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து நம்ம ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ளஷ் டாய்லெட் கிடையாது இந்த ஸ்டேஷனில். அதாவது நம்ம வந்து நம்ம போயிட்டு காலையில் போயிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு டாய்லெட் போகிற மாதிரி இங்கே போக முடியாது. இங்கே வந்து யூரினல் ஒரு இடத்துல போகணும், ஸ்டூல் ஒரு இடத்துல போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பொறுத்தவரை அண்டார்டிகா ட்ரீட் அக்ரிமெண்ட் படி நம்ம எந்த டஸ்ட்டு வேஸ்ட்டு எதையுமே அங்கே வந்து நம்ம தூக்கி எறிய முடியாது. அது எல்லாமே ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். அப்போ வந்து நம்ம ஈவன் நம்ம டிராப்பிங்ஸ் கூட அதை ட்ரை பண்ணி அதை டெய்லி பேர்ன் பண்ணி அந்த ஆஷையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால இங்கே எதையுமே நம்ம ஒரு டஸ்ட்டாக அங்கே தூக்கி போட முடியாது. இது எல்லாமே நம்மளோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இப்போ வந்து ஷிப்பு ஒரு வருஷம் போகும். இப்போ மெயினாக வந்து கார்கோ ஷிப்பு தான் போகுது. அந்த கார்கோ ஷிப்பில் தான் கொஞ்சம் ரிசர்ச்சஸும் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்கோ ஷிப் எதுக்கு போகணும்னா ஃபியூல் சப்ளை, டீசல், பெட்ரோல், அப்புறம் அதோட நம்ம இன்ஜின், அந்த ஜென்ரேட்டர், அங்கே உள்ள வெஹிக்கிளுக்கு உள்ள ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஈவன் இப்போ ஒரு வருஷம் ஷிப்பு போகலன்னா கூட அவங்கள்ட்ட நம்ம ஸ்டேஷனில் 2 வருஷத்துக்கு உள்ள ஸ்டாக் இருக்கும். எல்லாமே ஃபியூலும் சரி, மற்ற ஸ்பேர் பார்ட்ஸு, மற்ற ஈவன் எல்லா ஐட்டம்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு உள்ள ஸ்டாக் இருக்கும். இதெல்லாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது அந்த போலார் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ நம்ம ஸ்டேஷனில் 2 ஸ்டேஷன்லையும் பார்க்கலாம். இது போலார் வெஹிக்கிள். இது எல்லாமே போலார் வெஹிக்கிள். அப்புறம் இது ஹெலிகாப்டர், அதாவது ஹெலிபேட். எல்லா ரிசர்ச் பேஸும் போனீங்கன்னா ஹெலிபேட் பார்க்கலாம். நம்ம 2 சென்டர்லையும் ஹெலிபேட் இருக்குது. இது வந்து ரஷ்யா ஸ்டேஷன். நம்ம ஷிப்பில் போகும்போது இந்த ஹெலிகாப்டர் ஷிப்லேயே வச்சுருப்பாங்க. ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஐலாண்ட்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த ஹெலி யூஸ் பண்ணிப்பாங்க, ரிசர்ச்சுக்கு மட்டும். இது வந்து டோனியர். இப்போ நீங்கள் நாங்கள் போர்ட்ல எல்லாம் ரெகுலராக பார்ப்போம். இவன் நாங்களும் போவோம். இது வந்து நம்ம ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஷிப்பில் இருந்து ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல் ஆயில் கண்டெய்னரை இது நம்ம ஷிப்பில் இருந்து கொண்ட ஸ்டேஷனில் வச்சுட்டு ஸ்டேஷன்லேருந்து எம்டி கண்டெய்னரை ஷிப்புக்கு எடுத்துகிட்டு வரும். இது வந்து இதுதான் இந்த கண்டெய்னர்ஸ் மாடிஃபை பண்ணாங்க. அது நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு நாள் நைட்டு இந்த ஸ்னோஃபால் விழுந்ததில் ஃபுல்லாக கவர் ஆச்சு. இதுதான். அங்கங்கே கொஞ்சம் ஒரு சிலர் ஷெட்டு இருக்கும், ரெக்ரியேஷன் ஷெட்டுன்னு சொல்லுவோம். அங்கே போனால் டீ, காஃபி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒன்று எப்போ வேணாலும் டீ போட்டு சாப்பிடலாம். மற்ற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதுதான் அந்த லேக்கு பேர் வந்து லேக்கு பிரியதர்ஷினி லேக்கு. நம்ம மைத்திரி ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல உள்ள ஸ்டேஷன் லேக்கு. இந்த லேக்கில் இருந்தால் நமக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸே தான். இதுதான் லேக்கு பிரியதர்ஷினி. இது வந்து மைத்திரியோட கிளேசியர்ஸ். இதுவும் மைத்திரி ஸ்டேஷனுக்கு பின்னாடி உள்ள கிளேசியர்ஸ். அப்புறம் நம்மளோட ஃபார்மர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர், அப்புறம் ஃபார்மர் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், இவங்க எல்லாமே 2005ல் மைத்திரி ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 நாள் இருந்திருக்காங்க. இது வந்து அதான் பிக்சர்ஸ். கபில் சிபல், அப்புறம் அந்த டைமில் என்சிஓஆரில் இருந்த டைரக்டர், அப்புறம் செக்ரட்டரி MOS. இதுதான் இந்தியா பேஸு. நம்ம ஷிப்பு போயிட்டு இந்த மாதிரி தான் பர்த் ஆகிட்டு இங்கேருந்து அன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அது இருக்கிற நம்ம ஃபியூல் மெட்டீரியல்ஸு, மற்ற எல்லா மெட்டீரியல்ஸும், என்ன மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸு, மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அன்லோட் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து 130 கிலோமீட்டர் நம்ம மைத்திரியோட ஸ்டேஷன். அவங்க வந்து இங்கே வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து வரும்போது அன்லோடு வந்து எம்டி மெட்டீரியல்ஸ், அந்த சொன்னோம் இல்லையா, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. திரும்பி லோட் பண்ணிட்டு வருவாங்க. எங்கே போனாலும் நம்ம எல்லா ஃப்ளாகும் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் அண்டார்டிகாவில் இருக்கு.
நான் அண்டார்டிகா அந்த மைத்ரி சென்டர்ல ஒரு 20 நாளுக்கு இருந்த டைம்ல அந்த ஏர்பேஸுக்கு போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. இந்த ஃப்ளைட்லேயும் ஏறி உள்ளே வந்து பார்த்துட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து கார்கோ ஃப்ளைட் மாதிரி தான். பாதி போர்ஷன் டிக்கெட் சீட் இருக்கும், பாதி போர்ஷன் ஃபுல்லாக கார்கோ ஃபெசிலிட்டிஸ். இந்த ஐஸில் தான் இந்த ஹெலிகாப்டர் இறங்கும். அப்புறம் பாரதி, இது வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேஷன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மைத்திரி ஸ்டேஷன் மாதிரி இல்லை. இது நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கும். ப்ளஸ் டாய்லெட்டு. நீங்கள் காரிடாரில் நடந்து போனீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் போனதுக்கப்புறம் லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது 2012 இருந்து இந்த சென்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது எங்கே இருக்குன்னா லார்ஸ்மன் ஹில்ஸுங்கிற ஈஸ்ட் அண்டார்டிகாவில், வெஸ்ட் அண்டார்டிகாவில் இது வந்து ஒரு ஐலண்டில் இருக்குது. அது இது இங்கே தான் இருக்குது நம்மள்ட்ட சென்டர். பக்கத்தில் ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது. இது வந்து நம்மள்ட்ட சென்டர். இதுதான் மாடர்ன் சென்டர், நம்மள்ட்ட பாரதி ஸ்டேஷன். இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து ஆண்டனா. நெட்ஒர்க்லாம் நல்ல நெட்ஒர்க் கிடைக்கும். நாங்கள் முன்னாடி அதாவது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்டமானில் நெட்ஒர்க் அவ்வளோ போராக இருக்கும். அந்த டைமில் அண்டார்டிகா போனப்போ நான் சொல்லுவோம், அண்டார்டிகாவில் அவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது, நம்ம ஏன் அந்தமானில் இல்லை அப்படின்னு. அதுமாரி இது வந்து அண்டார்டிகாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நெட்ஒர்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வனவிலங்குகள்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா போனீங்கன்னா வெறும் இதுதான். நீங்கள் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கால ஷிப்பில் போகும்போது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈவன் வேல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். பட் அண்டார்டிகா உள்ளே போயிட்டீங்கன்னா பென்குயின் மட்டும்தான் பார்க்கலாம். பென்குயின், கொஞ்சம் வேல், சீல்ஸ் பார்க்கலாம். இது மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ தாவரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு கடல் பாசிகள் பார்க்கலாம். அப்புறம் லைக்கன்ஸுங்கன்னு குரூப், அந்த 2 குரூப் மட்டும்தான் பார்க்கலாம். மற்றபடி அண்டார்டிகாவில் எந்த ஒரு கிராஸு மற்ற பிளான்ட்ஸும் கிடையாது. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 53 வகையான பேர்ட்ஸ் இது வரைக்கும் அண்டார்டிகாவில் மட்டும் பார்க்கலாம். பட் நீங்கள் எங்கேருந்து போகும்போது, இப்போ சவுத் ஆப்பிரிக்காலேருந்து போகிறீங்கன்னா ஷிப்பில் போகும்போது அதாவது 35வது டிகிரி தாண்டினதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது சீ பேர்ட்ஸ். பென்குயின்ஸ் தான் அதோட லேண்ட் ஓனர் ஆஃப் த அண்டார்டிகா. இப்போ பென்குயின் பார்த்தீங்கன்னா எத்தனை பென்குயின் இருக்கு? இப்போ ஃபாசில்லாம் ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வகையான பென்குயின் இருந்துதான் சொல்றாங்க. பட் இப்போ மாடர்ன் எராவில் ஒரு 17 வகையான பென்குயின் பார்க்கலாம். பட் அண்டார்டிகா உள்ள போட்டிங்கன்னா ஒரு 6 வகையான பென்குயின் மட்டும் தான் பார்க்க முடியும். மற்றபடி அதன் மீதம் உள்ள மற்ற பென்குயின்ஸு, ஈவன் சவுத் ஆப்பிரிக்காவிலும் ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, மற்ற சப் அண்டார்டிகாவில் ஃபுல்லாக மற்ற பென்குயின்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட கீ ஃபேக்ட் உண்மை இப்போ பார்த்தா 17 வகையான பென்குயின் பார்க்கலாம். பென்குயின் 3 ஃபேமிலியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த 17 வகையான பென்குயினை 3 ஃபேமிலியாக அதை குரூப் பண்ணியிருக்காங்க. இதில் 17ல் 6 மட்டும்தான் நீங்கள் அண்டார்டிகாவில் பார்க்க முடியும். அது என்னென்ன பென்குயின் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மற்ற எல்லாமே சப் அண்டார்டிகாவில் பார்க்கலாம். இந்த பென்குயின் எல்லாமே எப்போ, அது எவ்வளோ ஆச்சு, அது சொல்லப்போனால் ஒரு 50-60 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து வந்திருக்கு, டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அதோட பாடி டெம்பரேச்சர், அப்புறம் அந்த விங்ஸு, அப்புறம் ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் பென்குயின்ஸு. இந்த அண்டார்டிகாவில் பென்குயின் அந்த ஸ்கின்னும் நல்ல திக்காக இருக்கும், அப்புறம் ஃபெதர்ஸும் நல்ல திக்காக இருக்கும். பென்குயினுக்கு அதாவது தே ஆர் நாட் ஃப்ளைங், பட் ஸ்விம்மிங்கில் நல்ல ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மிங். லெக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். விங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விங்ஸ் கிடையாது, சும்மா சின்னதாக இருக்கும், ஃபிளிப்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீச்சல் திறன் பயங்கரமாக நம்ம சும்மா போயிட்டு உள்ளே இறங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டருக்கு அந்தாண்ட போய் நிற்கும். அது மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக அதோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12 மைல் ஒரு மணிக்கு 12 மைல் தூரம் அது வந்து நீந்தும். அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்கு அடியில் உள்ள அந்த வெளியில் வராமல் அவ்வளோ நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ டீப்பில் போகும்
நம்ம டெப்த்து முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தது ஒரு 500 அடி வரைக்கும் சொன்னோம். இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 275லேருந்து ஒரு 300 அடி ஆழம் வரைக்கும் இது போகும். இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிரில்லும் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் இதோட ஃபுட்டு பென்குயினை பார்த்தீங்கன்னா. அது மாதிரி இப்போ இதோட ப்ரிடேட்டர்ஸ் யாரு? ப்ரிடேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்டு இருக்கு, ஸ்குவான்னு ஒரு பேர்டு இருக்கு. நம்ம வந்து இங்கே மெயின்லேண்ட் குரோ மற்ற இன்னொரு பேர்டெலாம் இருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து இங்கே வந்து ஸ்குவான்னு சொல்லுவோம். அந்த பேர்டு தான் நார்மலாக போயிட்டு அந்த எக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்ற ஈவன் யங் ஒன்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். தண்ணியில் பார்த்தீங்கன்னா வேல் சீல் தான் இதோட ப்ரிடேட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இது ஃபுல்லாகவே அண்டார்டிகா ஃபுல்லாக பென்குயின் பார்க்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்கலாம், அமெரிக்கா பார்க்கலாம், இங்கே நியூசிலாந்து, இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பென்குயின்ஸ் பார்க்கலாம். இப்போ அண்டார்டிகாவில் மட்டும் பார்க்க வேண்டிய பென்குயின் பார்த்தீங்கன்னா அடிலே பென்குயின்ஸ் ஒன்று சொல்லுவோம், சின்ட்ராப் பென்குயின் சொல்லுவோம், எம்பரர் பென்குயின் சொல்லுவோம், அப்புறம் ஜென்டோ பென்குயின் சொல்லுவோம், மேக்ரானின்னு சொல்லுவோம், இது ராக் கூப்பர். அதோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தீங்கன்னா பயங்கர சின்சியர்னு, அப்புறம் அதோட சோசியல் வந்து பயங்கர சொஃபஸ்டிகேட்டட். இந்த மாதிரி சோசியல் லைஃப் நீங்கள் எந்த அனிமல்ட்டும் பார்க்க முடியாது, அவ்வளோ டீசெண்டான லைஃப். அதாவது இவன் மேட்டிங்க்கு ஒரு பேர் சேம் வந்து ஆல்மோஸ்ட் 90% சேம் பேர் தான் ரிப்பீட்டடாக எவ்ரி இயர் சேரணும். மற்ற அனிமல்ஸ் மாதிரி எவ்ரி இயர் பேரும் சேஞ்ச் பண்ணாது. அதாவது இப்போ ஈவன் சோசியல் சிஸ்டமும் பயங்கர ஸ்ட்ராங். இப்போ வந்து ஒரு டீம் லீட் பண்ணி போகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் லீடர் அப்படியே நின்னானா எல்லா அனிமலும் நிற்கும். ஃபர்ஸ்ட் லீடர் நின்றுட்டு இப்படி தலையை திரும்பி பார்த்தானா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் லீடர் ஜம்ப் பண்ணானா எல்லாரும் ஜம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து அந்த பயங்கர வெல் ஆர்கனைஸ்டு சோசியல் சிஸ்டம். இதோட லைஃப், அதோட வாழ்க்கை சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நார்மலாக அது ஃபீடிங் போயிடுவானுங்க. அப்புறம் ஏப்ரல்ல இருந்து அந்த ரூக்கரி, அதாவது இந்த ப்ரீடிங் சைட்டுக்கு எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிடும். அப்புறம் மேட்டிங் மேல பார்த்தீங்கன்னா மேட்டிங் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் இன்குபேட் பண்ணுவோம். இப்போ யார் இன்குபேட் பண்ணுவாங்க? இப்போ நார்மலாக பேர்டு வந்து ஃபீமேல் பேர்டும் வந்து உட்காந்து அடை காக்கும். பட் இவன் என்னன்னா மேல் வந்து உட்காந்துட்டு அடை காக்கிறான். இப்போ மேல் அடை காக்கும் போது இந்த ஃபீமேல் போயிட்டு ஃபுட்டு சர்ச்சிங்காக போயிடுவான். இவன் அந்த ஃபீமேல் போயிட்டு அந்த வந்து அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல வரணும். அது வரலன்னா இந்த மேல் தே வில் அபண்டன் த நெஸ்ட். அது மாதிரி அவ்வளோ சோசியல் செக்யூரிட்டி இந்த அனிமல்ஸ் இருக்கு. அப்புறம் ஆகஸ்ட்ல ஹேட்ச் ஆகும். அப்புறம் இந்த செப்டம்பர் அக்டோபர் கொஞ்சம் ஃபீடுக்கெல்லாம் சிக்குக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த குரூப் இது ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்குன்னா, அதாவது இந்த யங் ஒன்ஸ்லாம் சென்டரில் வச்சுட்டு அடல்ட் எல்லாம் இந்த ஓரத்தில் இருக்கும். ஏன்னா இந்த டு சேஃப்கார்ட் த வின்டர் டெம்பரேச்சர். அடியில பென்குயின் இது வந்துன்னா ஒரு 1.70 சென்டிமீட்டர் தான், அதாவது 1லேருந்து 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதோட ஹைட்டு. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கோம். இந்த பிக்சர்ஸ் நான் இதில் நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே நான் எடுத்த ஒரிஜினல் பிக்சர்ஸ், எக்ஸப்ட் 1 or 2 எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸு, யார்ட்டையும் கடை வாங்கின பிக்சர் கிடையாது. இது வந்து ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கும். 5 கிலோ வெயிட்னா நமக்கு ஒரு குட்டி ஆடுன்னு சொல்லலாம் இல்லையா. அப்புறம் இனப்பெருக்கம் காலம் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி. இப்போதைக்கு இதோட பாப்புலேஷன் எவ்வளோன்னா ஒரு 2.5 மில்லியன் பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அடியில பென்குயின் எவ்வளோ வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்க. இது வந்து இதான் ரூக்கரி, அதாவது ப்ரீடிங் சைட்டு. இது வந்து நான் ஸ்பெஷல் பர்மிஷன் ஆகிட்டு இந்த சைட்டுக்கு போகணும். இதில் வந்து ஒரு 4000 பென்குயின், ஒரு சின்ன ஐலண்ட்ஸில் 4000 பென்குயின் பார்க்க முடியும். இதான் நெஸ்டிங் சைட், அதாவது சின்ன சின்ன கூழாங்கல், அதாவது பெபிள்ஸ், இந்த ராக், சின்ன சின்ன ராக்கு ஸ்டோன் வச்சு தான் இது வந்து நெஸ்ட் கட்டியிருக்கும். இதெல்லாம் அந்த தண்ணிக்கு ஓடுறானுங்க. அப்புறம் சின்ட்ரா பென்குயின் இது வந்து அந்த அதிகமாக பார்க்க முடியாது, கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மி தான். பட் ஒரு சில இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அது இதுவும் ஒரு அடிக்கு உள்ளத 1லேருந்து 1.5 சென்டிமீட்டர் ஃபீட்டில் உள்ள இது ஒரு பென்குயின். அப்புறம் எம்பரர் இது ஒன்று லார்ஜ், அதாவது நல்ல ஹைட்டில் பார்க்கலாம். 1.5 மீட்டர், 1.5 மீட்டருக்கு மேலேயே பார்க்கலாம். நம்ம இடுப்பு ஹைட்டுக்கு வரும். இது நிறைய பார்க்கலாம்.
இதோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஸ் பர் த எஸ்டிமேட். இது வந்து எம்பரர் பென்குயின். இதுவும் நாங்கள் ரெகுலராக நிறைய பார்த்தோம். இது வந்து அந்த சின்ன குரூப். அப்புறம் இது வந்து ஹெலியில இருந்து ஏரியல் ஷாட் எடுத்தது. அப்புறம் ஜென்டோ பென்குயின். இதுவும் ஒரு சிறிய பென்குயின் தான். ஒரு அடி 1.2 தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் பார்க்கலாம், காமனாக பார்க்கலாம். இது ஒரு 3 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிங் பென், அதாவது எம்பரர் பென்குயின் மாதிரி இது ஒரு கிங் பென்குயின். இதுவும் லார்ஜர் சைஸு. இதுவும் நம்ம இடுப்பு ஹைட்டுக்கு வரும், 1.5 மீட்டர் ஹைட்டு. அப்புறம் மேக்ரானி இது வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியாது. பட் அதாவது நம்ம ஈஸ்டில் பார்க்க முடியாது. மற்ற பெனின்சுலார் அண்டார்டிகாலாம் இது நிறைய பார்க்கலாம். ராக் கூப்பர் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு அடிக்கு கம்மியாக உள்ளது இதுதான். இது ஒரு பென்குயின். அப்புறம் அல்பட்ராஸ். இது எல்லாமே அண்டார்டிகாவில் நீங்கள் இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து போகும்போது நிறைய பார்க்கலாம். சீபேர்ட்ஸ் அல்பட்ராஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் ஓப்பன் பண்ணால் 2 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த விங்ஸ். இது எல்லாமே ஷிப்பு மூவ்மெண்ட் ஆகும்போது ஷிப்பில் இருந்து எடுத்த பிக்சர்ஸ். இதில் எத்தனை வகையாக இருக்குன்னா ஒரு 21 வகையான அல்பட்ராஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு சில மேக்ஸிமம் அல்பட்ராஸ் நம்ம போவோம் இங்கேருந்து, அதாவது சவுத் ஆப்பிரிக்காலேருந்து போய் அண்டார்டிகா போயிட்டு நம்ம பாரதி ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி ரிட்டர்ன் மைத்திரிலேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் ஷிப்பில் மூவ் ஆகும்போது இந்த மாதிரி அல்பட்ராஸ் மற்ற பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இதுதான் அல்பட்ராஸோட டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து சதர்ன் ராயல் அல்பட்ராஸ். நீ விங் ஸ்பேனை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிய பேர்டு, எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. நம்ம ஷிப்புக்கு பின்னாடி போயிட்டோம்னா அந்த ஷிப்பை ஃபாலோ பண்ணியே வரும், அதாவது ஃபிஷ் பிடிக்குது. அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் இது வந்து சதர்ன் ராயல் அல்பட்ராஸ். இது ஒரு பிக்சரு, இதுவும் அல்பட்ராஸ். அப்புறம் சதர்ன் ராயல் அல்பட்ராஸ் மாதிரி இன்னொரு அல்பட்ராஸ் வாண்டரிங் அல்பட்ராஸ். இதுவும் பாருங்க விங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்புறம் இதுவும் ஒரு வாண்டரிங் அல்பட்ராஸ். அப்புறம் எல்லோ நோஸ்டு அல்பட்ராஸ். இது எல்லாமே கூட்டமாக வரும், ஷிப்பை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கும். இப்போ ஷிப்பில் போயிட்டு ஃப்ரண்ட் சைட்லேயே பேக் சைட்லேயே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். தூங்கிட்டு இருக்குன்னா தூங்கிட்டே இருக்கலாம். பட் இது வந்து ஈவன் டே நைட்டு பார்க்காம ஷிப்பில் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ போயிட்டு உட்காந்துட்டோம்னா இந்த மாதிரி பார்க்கலாம். அது ஷிப்பு கேப்டன் நமக்கு எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் வாங்க இப்போ கேமரா எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எல்லோ நோஸ்டு அல்பட்ராஸ், சூட்டி அல்பட்ராஸ். இது எல்லாமே கூட்டமாக அதிகமாக பார்க்க முடியுது, சிங்கிளாக இண்டிவிஜுவலாக சாலிட்டரி வர பேர்ட்ஸ். அப்புறம் சதர்ன் ஜெயின் பிட்ரல். இது வந்து இதுவும் அனதர் பிக்சரு. ஒயிட் சிண்ட்ரல் அல்பட்ராஸ். ஸ்குவாஸ், இதான் சொன்னேன் ஸ்குவாஸ். இது வந்து தான் ப்ரெடேட்டர் பேர்டு வந்து நம்மளோட பென்குயின்ஸ். இது சதர்ன் போலார் ஸ்குவா. அப்புறம் நார்த்தன் போலார் ஸ்குவாவும் இருக்கு, நிறைய பார்க்கலாம். நம்ம குரோ மாரி பார்க்கலாம், ஏகப்பட்டது பார்க்கலாம். நம்ம ஸ்டேஷன் கிட்டே வரும், நம்ம கிட்டே ரெகுலராக வரும். இது வந்து சதர்ன் போலார் ஸ்குவா. இது அண்டார்டிக் பீட்ரல். அப்புறம் அண்டார்டிகா இதுவும் ஒரு பீட்டர். இது கூட்டமாக நிறைய பார்க்கலாம், 100 200 ஈவன் 1000 கணக்கில் வரும் நம்ம ஷிப்பை சுற்றி. அப்புறம் அண்டார்டிகா பிரியன்ஸ். அப்புறம் ஆர்டிக் டென். இவனை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆர்டிக் டென். ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிகா வரைக்கும் 90,000 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி இயர்ஸ் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணுறவங்க ஆர்டிக் டென். லக்கியா எனக்கு அண்டார்டிகாவில் அந்த பிக்சர்ஸ் எடுத்துக்க முடிஞ்சது. இந்த பிக்சர்ஸ் இதுதான் ஆர்டிக் டென். அப்புறம் பிளாக் பெல்ட் ஸ்டோம் பீட்ரல்ஸ், அப்புறம் ப்ளூ பீட்ரல்ஸ், கேப் பீட்ரல்ஸ். இது எல்லாமே நம்ம மைனா சைஸில் இருக்கும். மைனா சொன்னால் பீஜன் சைஸ் கூட சொல்லலாம். அப்புறம் கெல்ப்புகள், அதாவது இந்த பிக்சர் எடுத்தது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, பட் இது கெல்ப்புகளும் அண்டார்டிகாவில் இருக்கு, பார்க்கலாம். அப்புறம் லைட் மேண்டல் அல்பட்ராஸ், சுனோ பீட்டல்ஸ். பாருங்க கலர் பாருங்க, பியூர் ஒயிட்டு. ஈவன் ஐஸ் பீக் மட்டும்தான் பிளாக்கு. இந்த வீடியோவிலும் கடைசியாக பார்க்குற வீடியோவிலும் இது நல்லா பார்க்கலாம். இது வந்து நெஸ்டிங் சைட்டில் உட்காந்துருக்கு. நெஸ்டிங் மேல் ஃபீமேல் ஒரு சிக்கோட உட்காந்துருக்கு. அப்புறம் இது அடுத்த பேர்டு சதர்ன் பல்மார். இதுவும் அண்டார்டிகாவில் ப்ரீட் பண்ணுற பேர்டு, சதர்ன் பல்மார். அப்புறம் அனிமல்ஸ், மேமல்ஸ், பாலூட்டிகள். இது பார்த்தீங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி வேல்ஸும் சீல்ஸும் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும், வேற எதையுமே பார்க்க முடியாது. இது வந்து அண்டார்டிகா ஃபர் சீல். அந்த பாடி ஃபெதர்ஸ் பார்த்தா தெரியும் இந்த ஃபர். அப்புறம் அண்டார்டிகா ஃபர் சீல், இதான் வந்து க்ளோஸ் பிக்சர். அப்புறம் கிராப் ஈட்டர் சீல், இது ஒரு வகையான சீல்.
அப்புறம் இதுதான் கிராபிட்டர் சீல், பெடல் சீல். இது ஒரு வகையான ஒரு 4 வகையான சீல் ரெகுலரா நீங்க அண்டார்டிகால பார்க்கலாம். அப்புறம் எலிபென்ட் சீல், எலிபென்ட் ஃபேஸ் மாரி இருக்கு பாருங்க, அதனால இது வந்து எலிபென்ட் சீல். இது எங்க பார்க்கணும்னா ஆக்சுவலா மெக்முர்டோல ஸ்டேஷன்ல தான் பார்க்கலாம். பட் நான் இது வந்து நார்மலா நம்ம ரிசர்ச் போறவங்க ஒரு டீமை ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போவாங்க. பட் நான் போக முடியல. பட் என்னோட கொலீக் அதுக்கு முன்னாடி ரிசர்ச் போனப்போ இதை எடுத்த பிக்சர். இது வந்து என்னோட பிக்சர் கிடையாது. அதான் வெடல் சீல். அப்புறம் வேல்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா வேல்ஸும் பார்த்தேன். ப்ளூ வேல்ஸ், ஸ்பெம் வேல், எல்லா வேல்ஸுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. பிக்சரும் எடுக்க முடிஞ்சுது. சேய் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம் இது. அப்புறம் ஹம்பேக் வேல் பாருங்க பின்னாடி, அதுதான் ஹம்பேக் வேல். இதுவும் ரெகுலராக ஷிப்பை சுற்றி ஊற்றி வரும். அப்புறம் அண்டார்டிக் மிங் வேல்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் பிக்சர்ஸும் அந்த வீடியோஸும் பார்க்கலாம். அண்டார்டிக் மிங் வேல் இது எப்படின்னா விடிய காலம்புற 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எழுப்பி விட்டு, சார் வாங்க வாங்க அவங்க ஒரு வேல் நம்ம ஷிப்பை சுற்றி ஊற்றி வந்துட்டு இருக்கு, போயிட்டு இந்த பிக்சர்ஸ் எடுத்தோம் விடிய காலம்புற 4 மணிக்கு. அப்புறம் பின்வேல், இது ஒரு இதெல்லாம் சின்னது. அப்புறம் இன்னொரு வேல்னா கில்லர் வேல், இது ஓர்கான்னு சொல்லுவோம். இது நம்ம இந்தியன் ஓஷன்லையும் பார்க்கலாம், ஈவன் அந்தமான் சீலையும் பார்க்கலாம். இது கில்லர் வேல்ஸ். அப்புறம் இதான் கில்லர் வேல்ஸ். வெஜிடேஷன் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி தான் பார்க்கலாம், வேற எதையுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி லைக்கன் மாஸ், இது மாதிரி லைக்கன் மாஸ் மாதிரி தான் பார்க்க முடியும். இது மாதிரி தான் வேற ஒன்றும் பார்க்க முடியாது. ராக் பார்த்தீங்கன்னா மினரல் வெல்த் அதிகமாக இருக்கு. ஈவன் நம்ம சாயில் சர்வே எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்றாங்க. பட் இது வரைக்கும் எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு மினரல் வெல்த் இருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் பார்க்கறது, இது மாதிரி சாயில் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ராக் மட்டும் இல்லை, ஐஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாயிலும் பார்க்கலாம் அண்டார்டிகாவில். இந்த பாருங்க கலரை பாருங்க, இந்த ராக்கோட கலர் எவ்வளோ கிளிட்டரிங்காக இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ராக்கு, இதெல்லாம் ராக் ஏரியா. இதுதான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுதான் அண்டார்டிகாவோட மேப்பு. இப்போ அண்டார்டிகா மெல்ட் ஆனால் என்ன ஆகும் அதை பார்க்கலாம். இப்போ அண்டார்டிகா மெல்ட் ஆனால் இந்த மாதிரி பாதி ஒரு பீஸாக போயிடும். இப்போ அண்டார்டிகா மெல்ட் ஆகி நமக்கு என்ன பாதகமாக ஆகும்? ஐஸ் லெவல், சி லெவல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இது வந்து வேர்ல்டு. பட் நம்ம இந்தியாவை பார்க்கலாம். நம்ம இந்தியா என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் அந்தமான்ல சொல்கிற மாதிரி நிக்கோபார் ஐலண்ட்ஸ் மேக்ஸிமம் போயிடும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் ஆல்மோஸ்ட் போயிடுது. இந்த பக்கம் நம்ம நார்த் ஈஸ்ட் தனியாக போயிடும். ஈவன் குஜராத் அந்த பக்கம் எல்லாமே தனியாக போயிடுது. சி லெவல் ரைஸ், இந்த ஐஸ் மெல்ட் ஆகி சி லெவல் இன்க்ரீஸ் ஆனால். பட் ஆல்ரெடி மெல்டிங் ஸ்டார்டட். இது இந்த ரீசெண்ட் பிக்சரு, அதாவது இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஐஸ் மெல்ட் ஆனால் 5 மீட்டர் வரைக்கும் சி லெவல் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ 5 மீட்டருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணிங்க. இப்போ நான் போன எக்ஸ்பிடிஷன் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா, கோவாவிலேருந்து பாம்பே டு கேப்டவுன், கேப்டவுன்லேருந்து ஒரு 2 நாள் அக்கல்மெண்டேஷனாக இருக்கும் கேப்டவுனில். அது முடிச்சுட்டு ஷிப்பில் கிளம்புவோம். பாரதி அது ஒரு 10 to 12 days எல்லாம் 15 days கூட எடுக்கும் பை ஷிப். பை ஏரும் போகலாம், பட் நான் ஷிப்பில் போனேன். அப்புறம் பாரதியில் போயிட்டு ஒரு 1 month இருப்போம். திரும்பி பாரதியிலேருந்து மைத்திரி அது ஒரு 1 week எடுக்கும் பை ஷிப். மைத்திரியில் ஒரு 1 month. அப்புறம் மைத்திரியிலேருந்து ரிட்டர்ன் ஜேர்னி கேப்டவுன், அது ஒரு 10 to 12 days. இதுதான் ஒரு ஒரிஜினல் ட்ராவல் பிளான். இது வந்து லாஸ்ட்டாக இது வந்து எங்கள்கிட்ட ஷிப்பில் இருந்து நாங்கள் ஒரு 29 members, அதாவது சயின்டிஸ்ட்டு, லாஜிஸ்டிக் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்த்து ஒரு 29 members எங்கள் ஷிப் மெம்பர்ஸ், ப்ளஸ் நம்ம ஸ்டேஷனில் அது செப்பரேட் மெம்பர் 2 ஸ்டேஷன்லையும். இதுதான் கேப்டவுன். லாஸ்ட்டாக அந்த NCPOR சயின்டிஸ்ட்டு தான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி விட்றாங்க. லாஸ்ட் ரோப்பு எடுக்கும்பொழுது எடுத்த பிக்சர் இது. அப்புறம் ஷிப்பில் போகும்போதே டெய்லி ப்ரீஃபிங் நடக்கும். ஹி வாஸ் அவர் டீம் லீடர் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் NCPOR. ஏன்னா அக்கல்மெண்டேஷனுக்காக இப்போ வந்து இது வந்து கேப்டவுனில் வந்து அருகில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே போக வின்டர் அதிகமாகும்போது இந்த ட்ரெஸ்ஸு மாறும். ஏன்னா டைரெக்டாக போயிட்டு அண்டார்டிகாவில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி அக்ளமெண்டேஷனுக்காக. அப்புறம் இந்த மாதிரி பிக்சர் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபன் பிக்சர்ஸ். அப்புறம் எல்லா டேயும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர், மற்ற அக்கேஷன்ஸு. அப்புறம் யாருக்காவது பர்த்டே இருந்ததுன்னா அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஈவன் மேரேஜ் அனிவர்சரியும் இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு டைம் பாஸ், வேறு ஏதாவது டைம் பாஸ் வேணும் இல்லையா? அப்புறம் இப்போ அண்டார்டிகா நீங்கள் போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ
சன்செட்டு, சன்ரைஸ். இப்போ ஷிப்பில் போகும்போது உள்ள அண்டார்டிகா நியர் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ஐஸ் நம்ம பார்க்கலாம், ஐஸ் பேக்கு. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மாதிரி ஐஸ் கேக், பேன் கேக் மாதிரி பார்க்கலாம். அப்புறம் இது மாதிரி தான் பேன் கேக் மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து ரூட்டு, இந்த மாதிரி தான் நம்ம ஷிப்பு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இதுதான் ஈவான் பப்பானின். இப்போ வந்து கண்டமினேஷன் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம பாரதி ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் பர்த் ஆகிருக்கு. அப்புறம் இது வந்து ரிபப்ளிக் டே 26 ஜனவரி செலிப்ரேட் பண்ணப்ப எடுத்த பிக்சர் எங்க ஷிப்பில். இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். இப்போ என்னன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு எல்லாம் அவங்க நம்மளை அவங்க கூப்பிடுவாங்க, அவங்களும் நம்ம கூப்பிடுவோம். நமக்கு பக்கத்தில் ரஷ்யா, சைனா 2 ஸ்டேஷன் இருக்கு. இப்போ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம எங்க ஷிப்பு மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம பாரதி ஸ்டேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன். அதான் இது வந்து டீம் மெம்பர்ஸ். அப்புறம் ஃபீல்டு ஒர்க் அப்படி நானும் டாக்டர் ஃபெலிக்ஸ்னு பஞ்சாப் யூனிவர்சிட்டி 2 பேருமே தான் ஃபீல்டுக்கு போவோம். அப்போ ஃபீல்டுக்கு போனப்போ ரஷ்யா சென்டருக்கு போனோம். அப்படி ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு ஆனர் பண்ணி நல்லா போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அந்த வழியான ஒரு தூரம் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது சைனா சென்டர் வந்துட்டு, அப்போ அவங்க உள்ளே கூப்பிட்டு டீ காஃபிலாம் ஆஃபர் பண்ணாங்க. அப்போ எங்கள்கிட்ட அந்த பிஸ்கட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் ஒரு அதுதான். இது வந்து ஃபீல்டு போகும்போது இந்த மாதிரி தான் ஒரு 5 லேயரில் ட்ரெஸ் போட்டு தான் உள்ள வெளில போக முடியும். மற்றபடி சும்மாலாம் வெளில போக முடியாது, விண்டி அந்த மாதிரி இருக்கும். இது ஃபன் பிக்சர். இது வந்து NIOTயில் சென்னையில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட். சரி, நம்ம ஸ்கூல் டேஸில், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட சீனியர்ஸ் இந்த மாதிரி 2 குச்சியில் மாட்டி விட்டு நம்மள்ட்ட பேக்கை தூக்க விடுவாங்க. அது மாதிரி ஒரு சும்மா ஒரு ஃபன் பிக்சர்ஸ். அப்புறம் பென்குயின் க்ளோஸ் பிக்சர்ஸ் நல்லா பார்க்குறது நல்ல சான்ஸ் கிடச்சிது. இதுதான் வரும் இந்த ஐலண்டு. அங்கே போய் அதாவது செவினியர் ஐலண்டுன்னு ஒரு ஐலண்டு. அப்புறம் இது ஃபீல்டில் பிக்சர்ஸ். அப்புறம் டைம் பாஸ். இப்போ ஃபீல்டுக்கு போயிட்டோம்னா காலையில் கொண்டாந்து 9 மணிக்கு 8 மணிலாம் 9 மணிக்கெலாம் இறக்கி விட்றாங்க ஒரு ஐலண்டில். அப்புறம் ஈவினிங் 3 மணி 4 மணி தான் வருவாங்க பிக்கப் பண்ணுறது ஏலியில். ஸோ எங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சில டைம் ஒர்க் முடிஞ்சிடும். சிறப்பாக போதா என்ன பண்ணுறது, இதுமாரி தான் டைம் பாஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஃபன் பிக்சர்ஸ். இது வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த கண்டெய்னர்ஸில் தான் நாங்கள் 2 பேர் இருந்தோம். இன்னும் 2 பேர் ஸ்டேஷனில் இருந்தாங்க, எங்கள் ஷிப்பு மெம்பர்ஸ். மற்றபடி ஸ்டேஷனில் எல்லாருமே இருந்தாங்க. அதாவது ஸ்னோஃபால் விழுந்துக்கிட்டு தான் இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க ஸ்டேஷன்லேயே தங்க சொன்னாங்க. நானும் இன்னொரு பையன், அதாவது சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இஸ்ரோ ஹைதராபாத், 2 பேரும் சொன்னோம் அண்டார்டிகா வந்திருக்கோம், அண்டார்டிகா டெம்பரேச்சரை, அண்டார்டிகா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் வந்து கண்டெய்னருக்கு வந்துட்டோம். பட் மறுநாள் காலையில் ஏஞ்சி டோர் திறக்கும்போது டோர் பாதி வரைக்கும் அந்த ஐஸ் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து வந்து தான் கிளியர் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க. சம் பிக்சர்ஸ். மைத்ரி என்ட்ரன்ஸ். இதுதான் நம்ம மைத்ரியோட லேக்கு ஆப்போசிட்டு. ஸோ இதெல்லாம் ஃபீல்டு பிக்சரு. ஸோ இந்த கேமரா, அதாவது 600 mm டெலி லென்ஸ் ஜூம் கேமரா கிருஷ்ணமூர்த்தி சார் கூட பார்த்துருக்காரு. இதெல்லாம் இது ரஷ்யா சென்டர் போனப்போ எடுத்த பிக்சரு. அப்புறம் இப்போ நான் அண்டார்டிகா இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா, நான் சயின்டிஸ்டாக இருக்கலாம், ரிசர்ச்சராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம். பட் அண்டார்டிகான்னு இப்போ போய் உங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் ஏ மெம்பர் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் ஆஃப் த ரிசர்ச் எக்ஸ்பெடிஷன். ஸோ உங்களுக்கு வந்து சில டைம் ஒன்ஸ் இன் வீக் வரும், இல்லை ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் வரும், இல்லை ஒன்ஸ் இன் மந்த்து கூட வரும். ரோஸ்டர் டியூட்டின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹவ் டு அசிஸ்ட் வித் குக்கு. ஏன்னா ஷிப்பில் ஒரே ஒரு குக் இருப்பாங்க, ஸ்டேஷனில் 2 குக்கு இருப்பாங்க. இருந்தாலும் ஸ்டேஷன்லேயும் ரோஸ்டர் டியூட்டி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம குக்குக்கு அசிஸ்ட் பண்ணணும். பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் ஸ்டைல் ஃபுட் ஆல்சோ. ஸோ நம்ம ஈவன் அண்டார்டிகாலையும் இந்த மாதிரி தோசை மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் நல்லா வந்தது. சப்பாத்தி. இது வந்து சன்ரைஸ், சன்செட்டு, அப்புறம் போலார் லைட்டுன்னு சொல்லுவோம், அரோரா. இது வந்து நார்மலாக வின்டர் மந்தில் தான் நிறைய பார்க்கலாம். பட் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த லைட்டை பார்க்கறது எங்களுக்கு ஒரு சான்ஸ் நல்லா கிடைச்சிது. இதான் இந்த மெம்பர்ஸ்லாம் வி லாஸ்ட் டூரிங் அவர் எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இப்போவும் அது அப்ளிகபிள்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துடலாம்.
ஸோ தேங்க்யூ. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு கிளாப் பண்ணலாம் சார். இருங்க இருங்க, இப்போ அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட், ரியலி எக்ஸலன்ட். நான் இவ்வளவு தகவல் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. எவ்வளவு செய்திகள், நிறைய கேள்விகள் இருக்கு. எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன பண்றாங்க? ஜெனரேட்டர். நார்தர்ன் லைட்ஸும் போலார் லைட்ஸும் ஒண்ணு. நார்தர்ன் லைட்ஸ் நார்த்ல வர்றது வந்து நார்த் போல், இது சவுத் போல், சவுத் போலார் லைட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ வெரி குட். ஸோ அருமையான. இப்போ நீங்க போனப்ப என்ன மாதிரி டெம்பரேச்சர்? லாஸ்ட் லோ மைனஸ் டெம்பரேச்சர்ல எவ்வளவு? -40. நாங்க கிளம்புறப்ப -40. எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? எப்படி டாலரேட்? அதான் சொன்னேன்ல 5 லேயர் ட்ரெஸ். மகத்தை கூட தர முடியாது. ஆமா ஆமா. அதாவது நம்ம ரூம் உள்ள இருக்கும்போது நம்ம ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஷிப்லயும் சரி, நம்ம ஸ்டேஷன்லயும் சரி. ஃபீல்டுக்கு போகும்போது தான் நமக்கு ஷிப் தான் போறது கம்ப்ளீட்டா. ஷிப்லயும் போகலாம், இப்ப பிளைட்லயும் போறாங்க. நான் போனது ஷிப். ஓகே ஓகே ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா போய் தான் போனீங்களா நீங்க? நம்ம கேப் டவுன்ல இருந்தா ஷிப்லயும் போவாங்க, கேப் டவுன்ல இருந்தா பிளைட்லயும் போவாங்க. நம்ம இது வந்து அங்கதான் இருக்கு. இல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் அங்க இருந்தா. நம்ம கேப் டவுன்ல, கோவால இருந்து கேப் டவுன் போயிடுவோம் பை ஏர். அங்க இருந்தா ஷிப்ல போறதா, அதுல ஏர்ல போறதா. நம்ம ரிசர்ச் இல்ல, என்னோட கேள்வி வந்து நம்ம ரிசர்ச் சென்டர் அந்த பக்கம் போனாதான் வருமானது கேள்வி. அதான் பக்கம், நமக்கு அங்க இருந்தா பக்கம். நமக்கு அங்கதான் பக்கம். இப்ப அங்க உங்க ஷிப் லேண்டிங் பிளேஸ்ல இருந்து 150 கிலோமீட்டர் உள்ள போனோம்னு சொன்னீங்க. ஆமா. அந்த வண்டி எல்லாம் வெஹிக்கிள் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த போலார் வெஹிக்கிள் அது டே ஃபுல்லா அவங்க ஒரு டீம் இந்த வாரம் வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. ஓ சரிங்க, ஓகே ஓகே. ஏன்னா அந்த வெஹிக்கிள்லாம் ஸ்லோவா தானே போவோம். ஒரு கன்வாய்ல தான் ஒரு 5-6 வெஹிக்கிள் எடுத்துட்டு போவாங்க. ஒரு ட்ரிப் வந்தாங்க மினிமம் 10 days ஆகும் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஓ ரைட், ஓகே ஓகே. இல்ல அந்த டிராவல் சொல்ற 150 கிலோமீட்டர் டிராவல் வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் போக முடியாது. ஓகே ஓகே. சோ நைஸ். நானே கேள்வி கேட்டேன்னா நல்லா இருக்காது. ப்ரொஃபசர் சத்யநாராயண் வாங்க சார், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சுப்ரமணியன் கொஞ்சம் உங்க ஃபேஸ் முன்னாடி கொஞ்சம் பண்ணுங்க. கரெக்டா இருக்கு. ஆக்சுவலி இன்னும் கூட டவுன் பண்ணலாம். நான் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மூசே சத்யநாராயணா, ஆவா கல்லூரில இருந்து ஓய்வு பெற்றேன், வனவிலங்கியல் துறையில இருந்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரமான எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர் அல்லது வந்து கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாமே ஆராய்ச்சி செய்யறாங்க, விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து அந்த ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த தமிழ்ல வந்து என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் ரீச் ஆகும் காமன் மேன். அது ரொம்ப அருமையாக அந்த ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடிதமா நான் கூட நிறைய மைல் எல்லாம் தமிழாக்க செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் கல்லூரியில் இருக்கும்போது ஆங்கிலத்தை படிச்சு ரொம்ப கடினமான ஒரு ஒர்க். வெரி டாஸ்க் ரியலி. அவர் வந்து ரொம்ப அருமையாக செய்திருக்கார். எனக்கு ஒரு கேள்விகள் சிவபெருமான், இந்த போற இடத்துல டீம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு மீட் பர்பஸ்க்காக ஏதாவது ஹண்ட் பண்றாங்களா அனிமல்ஸ் அங்க விலங்குகள்ல? ஏதாவது வந்து நாங்க பார்த்தது இல்ல, ஆனா ரேரா பண்றாங்க சார். கேள்விப்பட்டது, நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் உணவு வந்து இந்த விலங்குகளுக்கு எப்பவுமே த்ரூ அவுட் இயர் கிடைக்குமா இல்ல வந்து சீசனலா அந்த உணவு? த்ரூ இயர் கிடைக்கும். ஏன்னா அந்த ஷீட்டுக்கு கீழே போனாக்க மெல்டட் வாட்டர் தானே. சோ அதனால வந்து எல்லாமே உணவு வந்து கிடைக்கும் சார். அந்த லாஸ்ட் கேள்வி வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி என்ன நீங்க வந்து ஃபீல்ட்ல போக முடியுது? சைக்ளோன்ஸ் இல்ல ஸ்டார்ம்ஸ் மாதிரி ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க போனப்ப அது மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு, நாங்க போறது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப ஃபீல்டுக்கு போனப்ப இது ஸ்டக்கப் ஆயிட்டாங்களா. ஹெவி விண்ட் வந்துட்டு லக்குன்னு சொல்லலாம். ஒரு கண்டெய்னர் இருந்திருக்கு, அதுல போயிட்டு அவங்க சேஃபா இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு 1/2 hourல கொஞ்சோண்டு வெதர் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஹெலி போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் இப்ப 2019ல நம்ம ஷிப்பு மைத்திரில இருந்து கிளம்பி கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டக்கப் ஆயிட்டு.
ஸ்டக்கப் ஆயினா வெதர் பிக்கப் ஆகி ஃபுல்லா ஒரு 10 நாள் அங்கேயே தான் ஸ்டக்கப் ஆயிருந்து. அப்புறம் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஷிப் கிளம்பும். அது நிறைய வரும், அந்த மாதிரி ரெகுலரா வரும். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ. ஆக்சுவலா நான் வந்து என்னோட கற்பனையில எப்படி இருந்தேன்னா, ஹோல் சவுத் போல் வந்து ஃபுல்லாவே சி தான் இருக்கும், அதுக்கு மேலதான் படிப்பாறைகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் லேண்டும் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலா இப்ப ஐஸ் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆச்சுன்னா ஒரு ஐலண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். திட்டா ஒரு ஐலண்ட். இப்ப நம்ம பாரதி இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தோம்னா ஒரு அதை சுத்தி ஒரு 20-30 ஐலண்ட்ஸ் இருக்கு. ரைட். சரிங்க, மகிழ்ச்சி. மாறன் சார் பேசுங்களா? வாங்க. ரொம்ப அருமையான, சிட்னில இருந்து ரொம்ப அருமையான ஒரு பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல், அருமையான ஒரு படைப்பு. முதல்ல அவரு நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரியே உங்களுடைய பெயரே ஒரு வித்தியாசமான பெயரு, சாருகாசன் சிவபெருமான். அது மனசுல நிக்கக்கூடிய ஒரு பேரு. சிவபெருமான்ற பேரு எல்லாத்துக்கும் இருக்காது. உண்மையிலேயே அந்த சிவபெருமான் உலகை அளந்த மாதிரி, உலகத்தை காக்கிற மாதிரி நீங்க போய் ஒரு சிவப்பூர்ல அங்க போய் பார்த்ததா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது வந்து நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி, பேராசிரியர் சத்யநாராயணன் சொன்ன மாதிரி, நான் நிறைய நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்குது. ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த தமிழ்லயே பேசுகின்ற பொழுது அது ஒரு தனி சுவை தான். அது வித்தியாசமா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொன்றும் அது சொல்லுகின்ற பொழுது நீங்களே பிடித்த படங்கள் போட்டிருக்கீங்க. அதான் ரொம்ப சிறப்பு. அந்த படங்கள்லாம் நம்ம அப்படியே ஸ்டாண்டர்டா பார்ப்போம், அந்த டாக்குமெண்ட்ரியில பார்ப்போம். ஆனா நீங்களே அதை நுட்பமா எடுத்திருக்கீங்க. நான் இருக்கிற இடம் வந்து ஏறக்குறைய 5000 கிலோமீட்டருக்கு எவேல இருக்கிறேன் நான் அண்டார்டிக்ல இருந்து. ஏறக்குறைய சென்னையில இருந்து பேங்காக் போற தூரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளவு தூரத்துல இருக்கிறேன். ஐ கேன் ஃபீல் அந்த அண்டார்டிகனுடைய தாக்கத்தை உணர முடியுது இங்க. உதாரணத்திற்கு அந்த குளிர்காலம் வருகின்ற பொழுது ஜூலைல நீங்க சொன்னீங்க அந்த -40 இருந்து நீங்க டெல்லிக்கு போய் -40 இருந்து +40க்கு நீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்க அதை எவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்கணும், என்ன மாதிரி இந்த உடல் வந்து இது பண்ணிருக்கோன்றது ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா சும்மா ஒரு மைனஸ் இதுலயே நாங்க வந்து மைனஸ்க்கு இல்ல சிட்னில, ஆனா 7-8 டிகிரி வரும். சூரியன் உதிக்கும், ஆனா அந்த வின்டர் சமயத்துல வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கோம், இருந்தாலும் குளிர் இருக்கும், அந்த குளிர் காத்து இருக்கும், குளிர் இருக்கும். ஸோ அது நீங்க வந்து அங்கேயே களத்துல இருந்து அதை பார்த்துருக்கீங்க. அந்த வெக்கம் வரும்போது அந்த காத்துல தான் இங்க குளிர் வருது, இந்த 5000 கிலோமீட்டருக்கே வருது. ஸோ நீங்க எவ்வளவு இதுல அங்க இருந்திருப்பீங்க, 5 லேயர் போட்டிருக்கீங்கன்னா கேன் இமேஜின். எனக்கு ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்கு டாக்டர். அதாவது ஒன்னாவது வந்து நீங்க ரிசர்ச் பண்றேன்னு சொன்னீங்க. ரிசர்ச் நிறைய ஒவ்வொரு ஊர்ல இருந்து நிறைய ஆராய்ச்சிகள் இருக்காங்க. இப்ப ஜப்பான் சொன்னீங்க, சைனா சொன்னீங்க, ரஷ்யா சொன்னீங்க, இந்தியாவும் செய்யுது. அவங்க என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? அவங்களோட ஆராய்ச்சி எதை நோக்கி இருக்கு? மல்டி டீம் போம் சார். இப்ப மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க, சாயில் சர்வேல இருந்து வருவாங்க. அவங்க சாயில் இந்த ராக் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ மெட்ராலஜில இருந்து வந்தா நம்ம கிளைமேட் அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இஸ்ரோ அவங்க வந்து சேட்டலைட் அந்த எல்லாம் இதே மாதிரி தான் வெதர் பேராமீட்டர்ஸ் தான் நிறைய பார்ப்பாங்க. அப்புறம் ஈவன் நம்ம நேஷனல் சென்டர் ஃபார் அண்டார்டிக் ஓஷன் ரிசர்ச் அவங்க வந்து ஐஸ் திக்னஸ் அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் பாட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சுவாலஜி சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தா நம்ம பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். இதுமாரி இது வந்து மல்டி டீம், ஒரு ஈவன் ஒரு 10-15 மல்டி பர்பஸ் டீம் தான் போவாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி நீங்க வந்து ஜேர்னல்ல நீங்க ஏறக்குறைய 100 ஜேர்னலுக்கு மேல எழுதிருக்கீங்க. அந்த ஜேர்னல்ல அப்ப இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் தான் அதுல வந்திருக்கும், அதுல எழுதுறீங்க. இது எல்லாமே புக்கா பப்ளிஷ் பண்ணுவோம், ரிசர்ச் பேப்பரா பப்ளிஷ் பண்ணுவோம். ரைட். அப்ப அந்த கலந்துரையாடல் நிறைய இருக்கு, உங்களுக்குள்ளேயும் ஒரு நிறைய டீம் இருக்கும் இல்லையா? அந்த இப்ப வந்து நான் எங்க செட்டஸ்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 14 சயின்டிஸ்ட் போயிருக்காங்க. இப்ப நாங்களாம் ஒரு டீமா டிஸ்கஸ் பண்ணி சும்மா பேப்பர் எழுதுவோம், புக் போடுவோம். ரைட். ஓகே. ரெண்டாவது வந்து இங்க வந்து அந்த சுற்றுப்பயணமே தனியா ஒரு சுற்றுப்பயணம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி அண்டார்டிக் போறது வந்து போயிட்டு திரும்பி வர்றது, சிட்னில இருந்து போயிட்டு வந்தோம்னா ஒரு 13 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம் இந்த ரவுண்ட் ட்ரிப்புக்கு. அதே சமயத்துல நிறைய பேர் வந்து நியூசிலாந்து இஸ் வெரி டெஸ்டினேஷன், ஏன்னா பக்கம் இருக்கிறதுனால அங்க போறதுனால
அதுல அந்த பனிப்பாறையில போயிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் போவோம். சில பேர் வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு போயிட்டு கொஞ்சம் கடந்து போய் திடீர்னு அந்த பனிப்பாறை விழுந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கிறது வெஹிக்கிள் ஃபுல்லாவே போயிடும். நம்ம பாக்குறது ஐஸ் இருக்கும், அது சாஃப்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள் ஃபுல்லா அப்படியே உள்ள போயிடும். அது மாதிரி போனா அவ்வளவுதான், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய இந்திய இருந்து ஒரு குடும்பம் வந்து மெல்பர்ன்ல போய் அவங்களோட பிள்ளைங்க அப்படியே இந்த பாறையில விழுந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்ன தவறி போனாங்க அந்த எல்லையை தாண்டி போறதுக்குன்னு. ஆமா, அந்த அந்த அதோட அந்த ரிசர்ச் வந்து நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு நிறைய அது ஒரு பெரிய இங்குள்ள நியூஸ் பேப்பர்ல அது எப்போதும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த என்வாயர்மெண்ட் பத்தியே ஏதாவது ஒரு செய்தி வரும். அதுல ஒண்ணு வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து இந்த ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் வந்து அது ஒரு டம்பிங் ஏரியாவா பயன்படுத்திட்டு போறாங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் அதுல நிறைய போறாங்க அப்படின்னு. அதனாலதான் ஒரு ரெகுலேஷன் கூட இப்ப கொண்டு வராங்க. அது ஆஸ்திரேலியா பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அண்டார்டிகா ட்ரீட்டி படி பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே அங்க போட முடியாது. அது நீ சொல்லும்போது கொஞ்சம் தமிழ்லயும் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா விளங்குனுச்சு. அதாவது அந்த கழிவு பொருள்ல கூட நம்ம பவுடரா அதை மாத்தி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. டெய்லி நம்ம அதை பர்ன் பண்ணி அதை பவுடர் ஆக்கி தான் அதை எல்லாம் ஒட்டுமொத்தம் எடுத்து வந்தோம். ரைட். அது ஒரு புதிய செய்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த பறவைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போட்டீங்க. அது ரொம்ப அந்த ஆஸ்திரேலியா வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால அந்த பறவைகள் சில பறவைகள் வந்து இப்ப நானு ஸ்டீஃபன் சார் நம்மளுடைய கலந்துரையாடல நான் இன்னைக்கு காலையில பிடிச்ச படம் அந்த பறவைகள் படிச்ச படத்தை அவருக்கு அனுப்பி இருக்கிறேன். ஸோ அது பாக்குறதுக்கு அது அந்த பறவைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவு, நிறைய தெரிந்து கொண்டோம். இன்னும் ஒண்ணு ரொம்ப நேரம் பேசாம இருக்கிறதுக்கு, நீங்க ஒரு கிராண்ட் கிடைச்சு நீங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க. மலேசியாவில் ஏதோ மலேசியாவில் என்ன ரிசர்ச் பண்ணீங்க? ட்ரைனிங் சார், ட்ரைனிங். மலேசியா சபால ஒரு 1 month பயோடைவர்சிட்டி ட்ரைனிங். ஓகே ரைட். ஓகே, சபா வந்து அது வந்து கடல்ல ஏரிய மெரீன் இதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த ஹாபிடேட் எல்லாமே. ஓகே ஓகே, ரொம்ப அருமையான தயார் பண்ணீங்க. நல்லா அழகா ரிசர்ச் பண்ணி அழகான கடைசி அந்த வீடியோவும் அழகா நல்லா இருந்துச்சு. தமிழ்லயே கேட்டது ரொம்ப புதுமையா இருந்தது. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுல ஸ்லைட் எல்லாம் வேற தமிழ்ல போட்டிருந்தாரு. அதுதான் பியூட்டி. அது எவ்வளவு கஷ்டம்ன்றது சாதாரணமா டைப் பண்றது முடியாது. இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. ராம் சங்கர் பேசுறீங்களா? இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எப்படி சொல்லணும்னா ஒரு 25 லட்சத்தை மிச்சப்படுத்தி கொஞ்ச நேரத்துல கஷ்டமே இல்லாம அங்கே உள்ள பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அருமை. மிக்க நன்றி. ஸ்டீஃபன் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். எனக்கு 2-3 கொஸ்டின் இருக்கு. எல்லாத்தையுமே கேட்கற டைம் இருக்குமான்னு தெரியல. கேக்குறேன். இப்போ நம்ம ஏர் வந்து இப்போ மலைப்பிரதேசம் போனா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி அண்டார்டிகா ரீஜியன்ல பிரீத் பண்றப்போ வேற ஏதாவது டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது சார் ஆக்சுவலா அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ அண்டார்டிகா போறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப். அந்த மெடிக்கல் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு 25 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ப்ரீ அண்டார்டிக் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதனால நம்ம அங்க போகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த இது ஃபீல் இருக்காது. ரைட். இருந்தாலும் ஒரு சில இஷ்யூஸ் வரும். பட் we have packed medical facility. சரி சரி, ஓகே சார். நான் கேக்குறது பிசிக்கலா ஃபீல் பண்றது நம்ம டென்ஸா ஃபீல் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி இல்ல சார், எனக்கு ஃபீல் பண்றது சில்னஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. வரும் சார், நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஃபீல் ஆகும். நம்ம அதாவது சில்னஸ் இருக்கும். கேப் டவுன்ல இருந்து ஷிப்ல போகும்போதே நமக்கு அந்த ஃபீல் ஆகும் அந்த வெதர். ஓகே ரைட். இது அங்க உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு டீம் போகும், ஒரு லீடர் போவாங்க. அத மாதிரி முன்னாடி போறாங்க பின்னாடியே போறாங்கன்னு சொன்னீங்க. சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து இப்போ ஒருவேளை வந்து ரிட்டர்ன் பண்ணி வரணும் அப்படின்னா அந்த டீம் அப்படியே திரும்புறாங்க. இந்த கடைசியில உள்ளவர் லீட் பண்ணி போவாரா? அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்குமா? லீடர்னா ஒருத்தர் தான் இருப்பாரா? இங்க லீடர் தான் ரிட்டர்ன் பண்ணி தான் வருவாங்க. லீடர் தான். ஓ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சரி. ஓகே சார். இப்ப நோ மேன் லேண்ட்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆமா சார். ரைட். இப்போ இங்க வந்து ஒரு கவர்னன்ஸ் ஃபார்மோ இல்ல ஒரு காமன் மீட்டிங்கோ இல்லாட்டி
ஒரு காமனான ஒரு இதுல வந்து ஒரு பாடி ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்றாங்களா அந்த இருக்கு மாதிரி சார், எதுவும் இருக்கு சார். இருக்காங்க? அதாவது ஸ்கார்னு சொல்லுவாங்க, சயின்டிபிக் கமிட்டி அண்டார்டிகா ரிசர்ச்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சிசிஆர் 2-3 கமிட்டிஸ் இருக்கு சார். அதாவது அண்டார்டிகா அந்த ட்ரீட்டில சைன் பண்ணவங்க எல்லாமே எவ்ரி இயர் 2-3 இன்டர்நேஷனல் மீட்டிங் நடக்கும் சார். இப்போ இந்தியாவில் கூட நடந்தது. சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம போய் அங்கே போய் ஒரு ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அங்கே பெர்மிஷன் மாதிரி ஏதாவது இந்த வாங்கணும், ட்ரீட்டில் நோட்டிஃபை அந்த பண்ணி ட்ரீட்டில சைன் பண்ணியிருக்கணும். அண்டார்டிகா ட்ரீட்டில சைன் பண்ணி அதுலேயே எல்லாம் கவர் ஆகிடும் அந்த. ஓகே, சரி சரி. அப்புறம் வல்கனோஸ் வந்து இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல இருந்துச்சா? ஏன்னா அந்த டெம்பரேச்சருக்கு கீழே இருந்து வல்கனோஸ்னா ஒரே கான்செப்ட் தானே, கீழே இருந்து வரக்கூடிய இப்பயும் இருக்கு வருதானா? நான் பார்த்ததுல இருக்குங்கறேன். ஓகே, இருக்கு. நம்ம கண்டினியூஸ் ஃப்ளோ எல்லாம் இருந்துட்டு இருக்கணும். இருக்கு சார், இருக்கு. நான் ஆக்டிவ் டெம்பரேச்சர். சரி, ஓகே. ஓகே சார். இப்போ நமக்கு வந்து இங்க சவுத் ஆப்பிரிக்கால இல்லாட்டி சவுத் அமெரிக்கால இருந்து ரீச்சபிள்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு நீங்க போன வந்து ஆப்பிரிக்கால அந்த லாஸ்ட் போறப்ப அங்கேயே வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஆமா சார், சவுத் ஆப்பிரிக்காலே ஒரு 2-3 டேஸ் இருந்து அக்லமடேஷனுக்காக ஒரு 2-3 டேஸ் இருப்போம். ஓகே, அங்க இருந்து போறதுக்கு அந்த வே பாத்தீங்கன்னா ஒரு கர்வ்டா காமிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து அங்க இங்க ஐலாண்ட் மாதிரி ஏதாவது பார்க் பண்ணி போவீங்க? இல்ல சும்மா மார்க் பண்ணி காமிச்சது. மார்க் பண்ணி காமிச்சது. சரி 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 சரி. ஓகே, thank you so much சார். நன்றி. Thank you சார். தேங்க்யூ ராமசங்கர். ஆக்சுவலா இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி. அங்க இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து அவ்வளவு மைனஸ் டெம்பரேச்சர்ல இருந்து நாம இங்க நீங்க வந்த உடனே பாடி சேஞ்சஸ் இருக்கும். அந்த சம்டைம்ஸ் நார்மலா இந்த மாதிரி வெரி கோல்டு ஏரியால இருந்து நம்ம டிராவல் பண்ணி இங்க வந்த உடனே பாடியில உடனே ஒரு நாள் 2 நாள்ல பாடியில ஒரு மாதிரி சப்பா வந்து அந்த எஃபெக்ட் எல்லாம் ஃபீல் பண்ணோம் எல்லாரும். பண்ணீங்களா? எல்லாருக்கும் அது சரியாகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? அது ஒரு 1 வீக்ல சார். 1 வீக்ல சரி ஆயிடுச்சு. ஒன்னும் பெருசா பாதிப்பு இல்ல பாதிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபீல் இருக்கும். தேங்க்யூ. ஸ்ரீதர் சார் பேசுங்க. வணக்கம். ரொம்ப எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், ரியலி வெரி குட். ரெண்டாவது வந்து இந்த நேஷனல் ஜியோகிராபி இதுல நிறைய தடவை எனக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி வல்கனோ எரப்ஷன், அண்டர் த சி, ஆர்டிக், அண்டார்டிக் நிறைய இது பார்ப்பேன். ஆனா ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் கான் தேர் அண்ட் ரியலி விசிட்டட் பர்சனலி. ஏன்னா இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்காது. என்னதான் நம்ம டிவில பார்த்தாலும் நேர்ல பாக்குறப்ப உண்டான டிஃபரன்ஸ், எஃபெக்ட், அது சம்திங் டிஃபரெண்ட் இல்லையா? அது நீங்க 4 மாசம் அங்க போய் இருந்திருக்கீங்கிறப்ப இட் இஸ் இதெல்லாம் லைஃப் டைம் ஒரு இதுதான் சொல்லலாம். ரியலி இஸ் வெரி நைஸ். ஒரே ஒரு கேள்வி, 2 கேள்விதான். ஃபிளைட்ல போன சொன்னீங்க இல்லையா, கேப் டவுன் டு அங்க, அது ஃபிளைட் எவ்வளவு டைம் ஆகும்? அதுக்கு என்ன சார்ஜஸ் பண்றாங்க? அது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது வந்து ரிசர்ச்சர்ஸ் மட்டும் தான் போவாங்க. நம்ம டூரிஸ்ட் அது பயங்கர காஸ்ட். இது வந்து நம்ம இந்தியா பேர் பண்றோம். சரி ஓகே. இப்ப ரெண்டாவது வந்து நீங்க அங்க நிறைய டீம் வந்து they are doing localized research. இந்த மாதிரி சாயில் ரிசர்ச் பண்றாங்க, பிளஸ் பனி டென்சிட்டி அதெல்லாம் பார்ப்பாங்க, ஓஷன் ரிசர்ச் எல்லாம் பார்ப்பாங்க, ஜுவாலஜி நீங்க பண்ண எல்லா பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. How do you correlate these data with given environment in various countries? அதாவது லிங்க் பண்ண முடியுமா, அல்லது ஐசோலேட்டட் ஸ்டடி தானே? அது அங்க என்ன நடக்குது பாக்குறதா? இது வந்து ஐசோலேட்டட் ஸ்டடி தான். இது வந்து நம்ம வேற எங்கேயும் வேணா ஆர்டிகிள் வேணா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா வந்து மத்த வேற கான்டினென்ட்டோட நம்ம கம்பேர் இது பண்ண முடியாது. ஓகே, இத வச்சு ஃபோர்காஸ்ட் ஏதாவது பண்ண முடியுமா? அட்வான்ஸ்டு இந்த மாதிரி சுனாமி வருது, அந்த சைக்ளோன், அத வச்சு ஏதாவது ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பண்றாங்க. இஸ்ரோ ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே, பண்ணலாம். தேங்க்ஸ். Very nice, very nice, very happy to see your presentation. See you also. Yeah, thanks. ரிஃபை பாய் வாங்க, அபுதாபில இருந்து அவர் பேசுறாரு. ரிஃபை பாய். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அருமையான சப்ஜெக்ட் எனக்கு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் கேள்விப்படாத செய்திகள்லாம் அதில் நிறைஞ்சிருந்தது. அதுலயும் பெண்குயினை பத்தி பல வகையான பெண்குயினை இப்பதான் நான் பாக்குறேன். அழகழகா இருக்குது அந்த பெண்குயின்.
நடக்கும் போதே ஒரு பெண் நடந்த மாதிரியே இருக்காது. இங்க கூட துபாய் மால்ல வந்து ஸ்கேட்டிங் வச்சிருக்கிறான், -4 டிகிரி 6 டிகிரி ஆர்டிபிஷியலா உண்டாக்கி அதுல 2 பெண் குயினை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு எப்பமாவது அது வெளியே வரும். கண்டுதான் பார்த்தேன். அது குட்டியா இருக்கு. இப்ப நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. முதல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன சார் சொன்னா, நீங்க வாயேஜ் பண்ணிருக்கீங்க, கப்பல்ல தான் போயிருக்கீங்க. கப்பல்ல ஒரு நாள் நான் போறதுக்கே நான் பெரும்பாடுபட்டேன், கீழே விழுந்தேன். நீங்க வாயேஜ் இத்தனை நாள் போனது வந்து எவ்வளவு நாள் போனீங்கன்னு தெரியல. அதாவது நீங்க எல்லா ஸ்லைட்லயும் பார்க்கும்போது அந்த ஐஸ் கட்டி கீழே இருக்கிற ரிவரை வந்து பிரியதர்ஷினி ரிவர்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொன்னீங்க. பிரியதர்ஷினி லேக். நான் என்ன கேக்குறேன், இந்தியன் நேம் எங்க அங்க கொண்டு வச்சாங்க? அதாவது யாருமே ஒரு சொந்தம் கொண்ட முடியாத, என்ன சொல்ல போறோம்னா அந்த எந்த பாவிகளும் பண முதலாளிகள் அங்க ஆட்டை போட முடியாது. அந்த மாதிரி அதை ஆக்கி வச்சிருக்கிறதுனால எவனும் போவே இல்லை. ஆனா எப்படி இது பிரியதர்ஷினின்னு இந்த லேக்கனை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. நம்ம ஸ்டேஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த பேரு வச்சிருக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க சொன்னீங்க பெங்குயின் வந்து அந்த மீனை தான் சாப்பிடுது அப்படி இப்படி சொன்னீங்க. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இறை தேடுங்கிறத இறைவன் ஒருவா தான் அறிவான்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பா போனாதான் அதோட மீன் கிடைக்கும், இல்லைன்னா ஐஸ் ஃபார்மேட்ல தானே இருக்கும். அந்த பறவைகளும் சரி அந்த பெங்குயினும் சரி, அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, பாறைக்குள்ள இருக்கிற தேரைக்கும் இறைவன் உணவளிப்பாங்கிறது. அது எனக்கு இப்ப நினைவுல படுது. உங்களுடைய பிரசன்டேஷன் அருமையா இருந்தது. சார் சொன்ன மாதிரி, நம்ம மாறன் சார் சொன்ன மாதிரி நீங்க சிவபெருமான் எங்கெல்லாம் சுத்தி வந்தாரோ அது மாதிரி சுத்தி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க பிரசன்டேஷனுக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முகுந்தன் சார் பேசுறீங்களா? முகுந்தன் சார் இருக்கீங்களா? வேற யாராச்சும் பேசுறீங்களா? நான் ஒண்ணு பேசுறேன் கொஞ்சம் முடிஞ்சா. நீங்க நிறைய ஸ்லைட் காமிச்சீங்க. அந்த ஸ்லைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த தோசை சுட்டதை காமிச்சீங்க இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாம் தோசை சுட சொன்னா இன்னைக்கு புளிக்கல, வெதர் சரியில்லைன்னு. நீங்க போய் அண்டார்டிக்லயே தோசை போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கு சொல்லணும்னு நினைச்சாதான். இந்த மசாலா வடை பண்ணணும், ரசம் பண்ணணும், சாம்பார் நம்ம இந்தியன் ஸ்டைல் சாம்பார், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. உங்களோட கற்பனையில வந்து முதல்ல போறதுக்கு முதல்ல இப்ப நம்மளாம் பள்ளிக்கூடத்துல எல்லாருமே உலகம் முழுக்க மாணவர்கள் படிக்கிறவங்க எல்லாம் ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் படிச்சிருப்பாங்க. இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூகோளத்துல வந்து அந்த எஸ்கிமோ, பனிப்பாறை குகை, அந்த பனிப்பாறை வீடு இப்படிதான் படிச்சிருந்தோம். ஆனா நேரடியா போய் பாக்குறதுக்கு நீங்க பாத்திருக்கீங்க, எல்லாரும் பாக்குறதுக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. அது நேரடியா பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த 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 கற்பனை உலகத்துக்கும் நிதர்சனத்துக்கும் அங்க பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? அத உங்க கற்பனையோட மேட்ச் பண்ணுச்சா? தனி ஃபீல். அது வந்து அதான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிச்சாதான் தெரியும். ரைட். குறிப்பா இங்க நான் பாக்குறேன், இப்ப நீங்க சொல்லும்போது இந்த ஆஸ்திரேலியாவிலேயே நியூசிலாண்ட்லயும் ஆஸ்திரேலியாவிலயும் என்னன்னா அந்த என்வாயரன்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த நேச்சரை நம்ம பாதுகாக்கிறதுனால இயற்கையை பாதுகாக்கிறதுனால எவ்வளவு வளமையா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு தடவை நான் இங்க ஒரு தீம் பார்க்ல இருந்து போயிட்டு இருக்கும் பொழுது, கேபிள் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராமையே அந்த கிளைமான் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளைமான் அப்படியே கூட்டமா ஒரு 20-25 கிளைமான் வருது. படத்துல மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா அந்த காட்டுல இருந்து வெளியாகுது, நேஷனல் பார்க்ல இருந்து வெளியாகுது. அது வந்து ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க தனி ஃபீலிங். அது இன்னை வரைக்கும் அது ஒரு தனி, அந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல அந்த காட்டுல வந்து இருக்கிறது அந்த கிளைமான். அதே போல அந்த திமிங்கலங்கள்லாம் அந்த சீசன் வருகின்ற பொழுது சும்மா சாதாரணமா கடல்ல போனோம்னாவே அந்த திமிங்கல ஒரு ஹம்பிள் அந்த அப்படியே ஒரு கூட்டமா இருக்கும். நம்ம அதெல்லாம் பூமத்திய ரேகையில இருந்து மலேசியாவில இருந்து இப்படிலாம் வந்துட்ட பிறகு இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது. அதே போல டால்பின் சர்வசாதாரணமா பார்க்க முடியுது. அப்ப இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில் என்ன பாக்குறேன்னா, இந்த அண்டார்டிக் இந்த மெல்பர்ன்லாம் போனோம்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க இருந்து ஸ்விம்மிங் போறவங்கலாம் சில சமயங்கள்ல வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஸ்விம்மிங் ஷாக் அடிச்சிருது அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல ஏதாவது நாய் கடிச்சிருது, ரேபிஸ் கடிக்கிற மாதிரி இங்க வந்து அந்த ஷாக் கடிக்கிறது வந்து ஒரு சர்வ சாதாரணமா இருக்குது. அவன் கடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் சொல்லுவான், நான் மறுபடியும் ஸ்விம்மிங் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அந்த ஸ்பிரிட், அந்த ஹியூமன் ஸ்பிரிட் வந்து ரொம்ப இதா இருக்குது.
அதுவும் இப்ப வந்து அந்த அந்த ஷாக்ல வந்து மெல்ல 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 அந்த அந்த சிட்னி கடற்கரைக்கு மெல்ல ஸ்விம்மிங் ஏரியாவுக்கே வந்துருதான். அதுக்கு என்ன காரணம்னா என்ன சொல்றாங்கன்னா தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்குதான். அந்த தண்ணி சுத்தமா இருந்தா தான் அது வர முடியுமா. அப்ப அந்த அளவுக்கு தண்ணியை சுத்தமா பாதுகாக்கிறதுனால அந்த இந்த வனவிலங்குகள்லாம் அவங்க பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு குவாரண்டைனை வச்சு அவ்வளவு பாதுகாக்கிறாங்க. அது நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ரொம்ப அந்த ஒட்டுமொத்த சமூகமே அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இன்னைக்கு நான் அனுப்பியிருக்கேன் இந்த ஸ்டீஃபன் சார், நீங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அதுல பாருங்க அந்த அந்த பறவையோட முழு உருவமே அந்த தண்ணியில தெரியுது அப்படியே. அப்ப தண்ணி வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு. சும்மா சாதாரண நீரோடை தான். சுத்தமா இருக்கு. 100 முறை பார்த்திருக்காங்க சார் மக்கள். அதான் அவ்வளவு அவ்வளவு இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. அதான் இயற்கையை வந்து இயற்கையை வந்து தெய்வமா நம்ம வணங்குறதுக்கு காரணம் என்னன்றத இந்த மாதிரி போய் பார்க்கின்ற பொழுதுதான் புரியுது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த இது. அதான் சொல்ல நினைச்சேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இப்போ நீங்க 4 மாசம் தங்கினீங்க அங்க. போன உடனே தூக்கம் எப்படி வந்தது? எப்போ நல்ல தூக்கம் வந்தது? 2வது கேள்வி கேட்டுருவேன். தூங்கும் போது என்ன மாதிரி கனவுகள் வந்தது? கனவுலாம் ஒண்ணும் வரல. நம்ம வந்து ஆக்சுவலா மேக்சிமம் அந்த ஷிப்ல போகும்போது ஷிப்பை சுத்தி தான் வந்துட்டு இருப்போம். தூக்கம் வரலன்னா மேல போயிட்டு இந்த வீல் ஹவுஸ், அதாவது கேப்டன்ட்ட பேசிட்டு இருப்போம். தூக்கம் வந்தாதான் வந்து தூங்குவோம். மற்றபடி கேமரா தூக்கிட்டு மேலே தான் இருப்போம். இல்ல ஈவன் நைட் ஹவர்ஸ்லயும் நாங்க போன டைம்ல ஆரம்ப ஒரு 1 வீக் ஈவன் 1 மந்த் வரைக்கும் ஃபுல் டேவா தான் இருக்கும். டார்க்னஸே வராது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டார்க்னஸ் வரும். அப்போ வந்து நைட் வந்து நம்ம டைம் பார்த்துட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். அந்த டைம் வந்தோடனே 12 மணி நேரம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுது. இந்த கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் தூங்கி இருப்பீங்க, அந்த சுத்தி என்வாயர்மெண்ட்ல போய் வந்திருப்பீங்க. இப்ப கனவுகள்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஓடுச்சா கொண்டுச்சா? அதான் எதுக்காக இந்த ஸ்பெசிபிக்கா கேக்குறேன்னா, நாங்க ட்ரீம் அனலைசிஸ் பண்றோம். அதுக்காக தான் இதை கேட்கிறேன். சார் கேட்கலையேன்னு பார்த்தேன். இல்ல அந்த என்வாயர்மெண்ட்ல தூங்கினப்ப எப்படி மனசுல பிரெயின்ல உள்வாங்கின மெசேஜ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். இதை விட்டா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற யார்கிட்டயும் கிடைக்காது. பெருசா ஒன்னும் அந்த ஃபீல் பண்ணல சார். நல்லா என்ஜாய் பண்ணணும். வீட்டுக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற மாதிரி கனவு வந்தா அது நார்மலா வரும் இல்லையா? நம்ம ஈவன் கண்டினியூஸா 10 days ட்ரெயின்ல போனீங்கன்னா வீட்டுக்கு வந்தா கூட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பனிப்பாறைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்தது, பனிப்பாறைகள் எல்லாம் பறவைகள் காசி எல்லாமே பெண்குன்னு மைண்ட்ல கண்ண திறந்தா அந்த மாதிரி நன்றி நன்றி நன்றி. வாங்க சரளா மேடம். சார் வணக்கம் சார். சிவன் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் சிவபெருமான் சார் உங்ககிட்ட 2 விஷயம் கேட்கிறேன். நீங்க ஆராய்ச்சியாளர் அப்படின்றத விட நல்ல போட்டோகிராஃபரா இருந்திருக்கீங்க, நல்லா எடிட்டிங் பண்ணிருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லும் பொழுது நாங்க அப்படியே அந்த தீபகற்பத்தை நாங்க மனசுல எங்களுக்கு படமா ஓடிட்டு இருந்துச்சு. நீங்க சொன்ன விஷயத்துல வந்து இந்தியா எவ்வளவு ஒரு சொர்க்க பூமியா நாங்க இருக்குன்றதை நாங்க உணர்ந்துகிட்டோம். ஏன்னா இங்க கரெக்டா அந்த சூரிய அஸ்தமனமும் உதயமும் நாங்க பாக்குறோம். நேரத்தோடு தூங்குறோம். தூங்க வைக்கின்ற பெற்றோர் வீட்டுல இருப்பாங்க. 6 மணி ஆச்சு எழுந்துரு, 10 மணி ஆச்சு தூங்குன்னு சொல்ற அளவுக்கு அங்க எதுவுமே இல்லாம அந்த ஒரு நிலைப்பாடுகள், வெயில், அந்த இரவுன்றது அது இது வந்து நார்மலான விஷயமா சொல்லிடுறேன். 2 கேள்வி. இஸ்ரோல இருந்து இங்க நாங்க பெங்களூர்ல இருக்கோம். எங்க வீட்டுக்கு பின்பக்கம் தான் இஸ்ரோ இருக்கு. நாங்க வந்து அந்த காம்பவுண்ட் தான் ஒட்டி இருக்கோம். எல்லா ஒரு விஷயங்களும் எங்களுக்கு வந்து மிக எளிதாக எங்களுக்கு காதுல விழும். இப்ப சந்திராயன் தோழர் கூட இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு வியப்பா எங்க மொட்டை மாடில இருந்து பார்த்தா இஸ்ரோக்குள்ள காம்பவுண்ட் உள்ள நாங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு நியர் இருக்கு எங்களுக்கு. நீங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறைய இழப்புகள் இருக்கும், நிறைய தனிமை உணர்வீங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட். அப்துல் கலாம் எல்லாம் எல்லாத்தையுமே திறந்துட்டு அதுலயே 24 hours 10 ஒர்க் பண்ணவர்னு சொல்லுவாங்க. அது போல நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாதிக்கிறீங்க இல்லைங்களா ஐயா? உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவா? உங்களுக்கு என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒரு திருப்தி, நான் இந்த வேலைக்கு போனேன், திருப்தி அந்த வேலையை நான் முடிச்சேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பணி உங்களுக்கு அந்த போன அந்த 40 நாள், அதாவது 4 மாசம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த 4 மாசத்துல நிறைவா உங்களுடைய பணியை நிறைவு பண்ணீங்களா?
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அந்த நான் போனேன், அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நினைவு உண்டாச்சா? ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்தியால வந்து அதிகமான இந்திய அறிஞர்களுக்கோ இந்திய அறிவாளிகளுக்கோ சரியான ரெகனைஸ் கிடையாது இந்தியாவுக்குள்ள. அதனால வெளிநாட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2 மட்டும். நன்றி மேடம். இந்தியாவில் இந்தியன் சயின்டிஸ்டுக்கு நிறைய ரெகக்னேஷன் கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ ஜனவரி 26க்கு அந்தமான்ல ஹையஸ்ட் அவார்டு, அதாவது லெப்டினன்ட் கவர்னர்ல கிட்ட இருந்து எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சது. அதாவது அந்தமான்ல உள்ள ஹையஸ்ட் அவார்டு அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக கிடைச்சது. இது ஒரு ரெகக்னேஷன். இப்போ அந்த ரிசர்ச் கேட்டீங்க, ஃபுல்ஃபில் ஆச்சா? இல்லை, இன்னும் திரும்பி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அண்டார்டிகா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச். அடுத்த முறை எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு பிரசன்டேஷனுக்காக நாங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த படைப்புகள் வந்து நீங்க ஆவணப்படுத்துறீங்களா? எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி இனிவர ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து அதை வந்து நீங்க நிரூபிக்கிறதுக்கோ இல்ல வந்து அதை வழிநடத்தி செல்றதுக்கோ ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பண்ணுவீங்களா? பண்ணிட்டு இருக்கோம் மேடம், ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா சார். உங்களுடைய பணி மேலும் தொடரட்டும், உங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் கொடுக்கட்டும். ஏன்னா நாங்க நிறைய இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதனால இல்ல, நீங்க எல்லாம் எங்களுக்கு கலை பொக்கிஷங்கள் மட்டுமல்ல, விஞ்ஞான பொக்கிஷமும் கூட. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. மேடம், டாக்டர் சிவகுமார் மெரைன் பயாலஜில இருந்து பேசுறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சார் பப்ளிஷ் பண்ணிருக்கிற புக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 தலைமுறைக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க விசிட்டர் சைட்ல இருந்து, அவரோட ஃபைண்டிங்ஸ் வச்சு. நான் அவங்க கூட க்ளோஸா பயணம் பண்றதுனால எனக்கு தெரியும் விஷயம். உங்க பேரு? டாக்டர் சிவகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிறேன் நானு. அதனால அவங்க போட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, பியாண்ட் தட் ஹி இஸ் எ வெரி கிரேட் ரிசர்ச்சர். அது அவருடைய பப்ளிகேஷன்ஸ் இஸ் தி சான்று, அதுதான் சான்று. சூப்பர். தேங்க் யூ சிவகுமார். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைய செஞ்சுக்கலாமா? வேற யாராச்சும் பேசுறீங்களா? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஆமா சார், வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நான் செஷன் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஃபுல்லா. நல்லா இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் சொன்ன மாதிரி அது இங்கிலீஷ்ல கேட்டுட்டே இருந்துட்டு தமிழ்ல கேட்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். எனக்கு ஒரே ஒரு இதுங்க, இந்த மாதிரி பிரியதர்ஷினிங்கிறது நம்ம இந்திரா காந்தியோட பேர் தானே, அதனால வச்சிருப்பாங்களோ? ஆமா, அந்த நேம், அந்த ஸ்டேஷனோட மைத்திரி நேம் சஜஸ்ட் பண்ணதே இந்திரா காந்தி தான். அந்த பிரியதர்ஷினிங்கிறதும் அவங்களோட பேரு தான். அதனால நல்லா இருந்தது சார், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மாறன் சார் பறவை அமைச்சிருக்காரு, அது ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் சார், அடிக்கடி அனுப்புங்க. நானும் நினைச்சேன் ஆக்சுவலா பிரியதர்ஷினியோட இந்திரா காந்தி நேம் தான் அப்படின்றது. அவங்க பீரியட்ல இருந்ததுனால வச்சிருப்பாங்க. பீரியட்ல தான் அந்த ஸ்டேஷன் தான ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஷன் இது பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதான். தேங்க்யூ சார். அனிதா யார் சார்? உங்க டாக்டரா, உங்க ஒய்ஃபா? ஒய்ஃப். மேடம் எதனா பேசுவாங்களா? கேளுங்க. அனிதா மேடம் வாங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. உங்களோட ஆத்துக்கார் பிரிஞ்சிருந்தப்ப எப்படி இருந்தீங்க? அங்க போய் இருந்தப்ப. இருக்காங்களா? போயிட்டாங்க. இருக்காங்க. மைக் ஆன் பண்ணிட்டாங்க. வாங்க. நிறைய லாட் ஆஃப் கஷ்டம் சார், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அங்க இருந்தாரு இல்லையா, அப்ப கான்டாக்டே இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேருக்குள்ள போன் பேசுவோம் சார். போன் பேசுவீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன மாதிரி அவருக்கு சஜஷன் எல்லாம் போன் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி சஜஷன் எல்லாம் கொடுத்தீங்க? ஒரு சஜஷனும் என்னை கேக்குறது இல்லை, கேட்கலையே சார். என்னை கேட்டா சார் போனாங்க, என்னை கேட்கவே இல்லையே சார். நாங்க அவங்க பாட்டு கிளம்பி பேக் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்காங்க சார். நம்மள யாரு சார் கேக்குறா? அதாவது இந்த கொஞ்ச நாளைக்கு தனியா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. ஆமாமா, ஜாலியா இருக்கலாம்னு தான் கிளம்பி போயிட்டாரு போல இருக்கு. டூர் போற மாதிரி 10 days ஃபீல்டு போற மாதிரி ஜாலியா கிளம்பி போயிடுறது சார். 4 மாசம் வந்து நான் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, ஒரு நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எப்படி இருக்கேன், அவரு எப்படி இருக்காருன்னு அவர் கரெக்டா சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரு. அவரு சேஃபா இருக்காரா அதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு வச்சிருவாரு.
நான் என்ன குடும்பத்துல குழப்பம் உண்டாட்டுன்னா என்ன இது வந்து புதுமை, இந்த குற்றச்சாட்டு புதுமை இல்ல, எல்லாருமே அனுபவிக்கிறது இயற்கைதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது அந்த அங்க கிடைச்ச நேரத்துல ஒரு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா நல்லா பேசுறீங்கன்னாவே நல்லா இருக்கான்ற அர்த்தம் அது கன்வே பண்றதுதான். ஒரு மாசத்துக்கு 6 நிமிஷம் தான் கிடைக்கும். அதுதான் புரியுதுங்களா? அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அது அதனால அந்த கிடைச்ச நேரத்துல வந்து எப்படி பிள்ளைங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டு ஜாலியா எப்படி பேக் பண்ணி பேர்ட் எப்படி பறந்து போதோ அது மாதிரி பறந்து போய் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு. இல்ல மேடம், நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க மேல இருந்த நம்பிக்கைனால அவர் கேட்கல, வேற ஒரு காரணமும் கிடையாது. நீங்க அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதனால அதை கேட்கல. ஓகே மேடம், நம்ம ஒய்ஃப் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நல்லா இருப்பாங்க, அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்ற, அதனால அதுதான் காரணம். சிம்பிள் சைக்காலஜி, இதுதான் மேல் சைக்காலஜி. இது லேடிஸ்க்கு புரியாது. இல்ல சார், அது எப்பவுமே கேட்க மாட்டாரு சார், அது எப்பவுமே கேட்க மாட்டாரு. இப்ப வந்து எப்பவுமே கேட்க மாட்டாருன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு அர்த்தம் அது. ஓகே 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 உங்களை பத்தி சொல்லுங்க மேடம். என்ன பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லையா சார்? நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க, இப்ப சொல்லிட்டீங்க, அது வேற விஷயம். பட் உங்களை பேக்ரவுண்ட், நீங்க என்ன படிச்சீங்க, நான் எம்எஸ்சி எம்ஃபில் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 7 இயர்ஸ் லெக்சரரா ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களோட செலவு பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அருமையான செய்திகள் கொடுத்துறீங்க. எங்களுக்கு மகிழ்வா இருந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய உள்வாங்கி இருக்கோம். போக முடியாத பல இடங்களுக்கு எங்களோடு பயணிக்கும் நம்மளோட தொடர்புல இருக்கிற ஒருவர் போய் அங்க இருந்து பல செய்திகளை சொல்லி இருக்கிறாருன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது, ப்ரௌடாவும் இருக்குது. இனிமேல் யாருன்னா ஆண்டார்டிகா பத்தி பேசினாங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் இருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அப்படின்னு சொன்னோம். அனிதா மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, இனி சார் வந்து வேற மாதிரி இருப்பாரு. நீங்க நல்ல டிஃப்ரெண்ட் மைண்டுக்கு வந்துட்டாலே நாங்க கொஞ்சம் மைண்ட் எல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் சரி பண்ணி விட்டுருவோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், நன்றி. உங்களுடைய பிரசன்டேஷன் வண்டர்ஃபுல், எக்ஸலன்ட் பிரசன்டேஷனா இருக்கு. எங்களுக்கு நிறைய செய்திகள் கொடுத்தீங்க, நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். மைண்ட் ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் புதிய செய்தி, புதிய தகவல்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் கற்றுக்கொண்டு இருக்குதுல. இன்றைக்கு கற்றுக்கொண்ட செய்தி வந்து சாதாரண செய்தி கிடையாது. யாராலையும் போய் அந்த இடத்துல இருந்து சொல்லி பார்க்க முடிய செய்திகள் இல்லாத ஒரு விஷயம். நாங்கெல்லாம் போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு, அந்த அளவுக்கு இது. இன்னொரு விஷயம் என்ன நான் இந்த இடத்துல கேட்டுக்குன்னா, அனிதா மேடம் இருக்கீங்களா? போயிட்டாங்களா? அனிதா மேடம் இருக்காங்க. நீங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் வந்து எங்களோட பேசுங்க, உங்களுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிரசன்ட் பண்ணுங்க எங்க சபையில, எங்க ஃபோரம்ல. ஓகே சார். வாங்க, உங்களோட சாரோட நம்பருக்கு உங்ககிட்ட உங்க நம்பர் வாங்கிக்கிறேன். நீங்க ஒரு நாள் வந்து ஏதாச்சும் பிரசன்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் உங்களோட எக்ஸ்போஷர்லயும் உங்களோட அனுபவங்கள், வேற அனுபவங்களையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கும் அந்த தகவல் வரைக்கும் இது நாங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். பலருக்கு இந்த தகவல்களும் போய் சேரும். மைண்டே ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை நாம பகிர்ந்துக்காக தான் ஆரம்பிச்சது. அதுதான் நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மகிழ்ச்சி உங்களை கூப்பிட்டு பேசுனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, 2 பேருக்குள்ள ஒரு சின்ன அதாவது விஷயங்கள் மாறுதல்கள் இருக்கு. இது வருத்தங்கள் கிடையாது, இது இயல்புதான். இது எல்லார் வீட்லயும் நடக்குதா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா லேடிஸும் இப்ப சொன்னா 4 மணிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. இது நடக்கிறதா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி மைண்டுக்கு வந்ததுனால டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கவனிச்சுப்பாரு. மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து நம்ம எஸ்பி முத்துராமன் பெரிய டைரக்டர், அவரு எங்க தளத்துல பேசியிருக்காரு. ஆனா பேசும்போது சொன்னாரு, நான் வந்து என் ஃபேமிலியை சரியா கவனிக்காத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த மாதிரிலாம் நாம இருக்க மாட்டோம். ஆக்சுவலா வந்து அதெல்லாம் நம்ம கடந்து வருவோம்.
பல செய்திகள். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய நன்றி சார். இன்னொரு பிரசன்டேஷன், அந்த அனிமல் பிரசன்டேஷன் ஒரு 10-20 நாள் கழிச்சு எங்களுக்கு கொடுக்கணும். அது அந்த அந்தமான் பத்தி பேசலாம் ஒரு நாள். அந்தமான் பத்தி அந்த விஷயங்கள்லாம் பேசுங்க. அதுவும் தெரிஞ்சு ரொம்ப அழகான பிரசன்டேஷன், ரொம்ப நிதானமான வாய்ஸ் மாடுலேஷன், கிளியர் லெவல் மாடுலேஷன்ல கொடுத்தீங்க. நல்ல தமிழ்ல பேசுனீங்க. தமிழ்ல எழுத்துக்கள் எழுதி பிரசன்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப பூரிப்பா இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை அறிமுகப்படுத்திய அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் நன்றி. அவர் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு போயிட்டாரு. ஆமா சொன்னார்.